எழுதின இந்த நாவல் இவ்வளவு பெரிய வெற்றி தரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. 15 நாள்ல 10 பதிப்புக்கு மேல வெளியா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய ரெக்கார்ட் உண்டாக்கிருக்கு. நான் எழுதின 100கணக்கான புத்தகத்துல கலெக்ஷன் பாயிண்ட்ல இதுதான் ரெக்கார்ட். இது வரைக்கும் எத்தனை லட்சம் காப்பி போயிருக்கு? இது வரைக்கும் 6 லட்சம் காப்பீஸ்க்கு மேல விட்டுருக்கு சார். மேலும் 6 லட்சம் காப்பீஸ்க்கு மேல ஆர்டரே இருக்கு. ஆமா சார், இதே மாதிரி இன்னொரு நாவல் நீங்க எங்களுக்கு எழுதி கொடுக்குறோம் சார். ட்ரை பண்றேன். அப்ப நாங்க வரோம். ஓகே வரோம் சார். ஓகே. ஏங்க ஒரு சின்ன சந்தேகம், இந்த புத்தகத்தை நான் எழுதணும்னா இல்லையாண்ணா? அதெல்லாம் கிடையாதுங்க. மம்பட்டியான் கொலை வழக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு ஆஜராக போற வக்கீலே நீங்க தான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, மூத்த மகன்ற கதை வேற எழுதி ஆகணும். இப்போ கதை எழுத போறீங்களா இல்ல கேஸ் கட்ட எடுக்க போறீங்களா? நீ எதை எடுத்துக்கலாம் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியாமத்தான் ரெண்டையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கிரிமினல் வக்கீலா இருக்கிறதுனாலதான் இந்த துப்பறிகிற நாவலை எல்லாம் என்னால ஈஸியா எழுத முடியுது. உள்ளூர் சரக்கு தான். பாரு, வாங்க. நீங்க யாரு? அது அப்புறம் சொல்றேன். இந்த அக்கா கதை எழுதின ஆசிரியர் திருமலையை பார்க்கணும். ஓஹோ, அவர் ரசிகனா? நீங்க ரசிகன் இல்ல, எதிர்ப்பாளர். சண்டை படம் வந்திருக்கேன். சண்டை படமா? சார், இதுவரைக்கும் உங்களை நேரில் பார்த்ததில்ல. உங்க கதைகளை நிறைய படிச்சிருக்கேன். ஏன் சார், கதை எழுதுறதுன்னா உங்க எச்சத்துக்கு 20 நாள் கண்ணா பண்ணாலும் எழுதிடுறதா? கண்ணா பின்னான்னு எழுதுனா கதை இல்லையா? அது கண்ணா பின்னா தான் எழுதிருக்கீங்களா சார்? உங்க லேட்டஸ்ட் எடிஷன் அக்காவுடைய முதல் கதாநாயகனே நான் தான். என் கதையில வர்ற கதாநாயகன் பேர் கவி. என் பேரு ரவி. ராணாவை மாத்திட்டு காணா போட்டா சரியா போச்சா? அது அவ்வளவு செலவுமா இருக்கா? போட்டிருக்கீங்களா சார்? இவரை பிடிச்சு உட்கார விவரமா சொல்லட்டும். சொல்லத்தான் வந்திருக்கேன், சொல்லாம விட மாட்டேன். மிஸ்டர் திருமலை, ஒண்ணும் தெரியாம நடிக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்களுடைய நாவல் அனுப்புசாம எழுதிருக்கீங்க. தம்பி, சில சமயத்துல கற்பனை கதையும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமையும். பிள்ளையார் முக்கிய குரங்கா முடிஞ்ச மாதிரி. அதனால விடுங்க. எப்படி சார் விட முடியும்? நானும் ராணாவை நடத்தின அந்தரங்க வாழ்க்கையை கூட ஒண்ணு விடாம இன்ச்சு பை இன்ச்சா எழுதிருக்கீங்க. அவளை முதல்ல எங்க எப்படி சந்திச்சேன் அத கூட ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஒரு பஸ் ஸ்டாப், அங்க நான் நின்றுகிட்டு இருக்கேன். எதிர ஒரு பிள்ளையார் கோவில். Sorry. அவர் உங்களுக்கு வேண்டியவர்களா? இல்ல இல்ல, பின்ன உங்களையே பாக்குறாரு. என்ன துரத்திட்டே வராரு. எதுக்கு துரத்திட்டு வராரு? அதாங்க தெரியல. நீங்க எங்க போறீங்க? நான் என் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க ரூம் எங்க? பக்கத்துல தான், ஒரு பர்லாங்ல இருக்கு. பஸ் கூட காணும். அப்ப வாங்க நடந்து வரலாம். எங்க? உங்க ரூமுக்கு. ஐயோ, அங்க எல்லாம் மொட்டை பசங்க, பொண்ணுங்க வரக்கூடாது. என்ன ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு வீடு வாசலே கிடையாதா? இல்ல சார், எனக்கு வெளியூர். நான் ஒரு அனாதை. ப்ளீஸ் அங்க பாருங்களேன். பாத்தீங்களா, உங்க இடமா இருக்குதுல்ல. ஐயோ, சரி இல்லையே. ஏமா, மெதுவா நைஸா வந்துரு. ஒண்ணு இல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. வேற ஒண்ணு வித்தியாசம் இல்ல. உள்ள போ. என்னங்க இது? எடுப்பு சாப்பாடா இருக்கு, அதுக்கு பக்கத்துல அடுப்பு சாப்பாடா இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, எப்பாவது என் டேஸ்டுக்கு தகுந்தாப்புல சமைச்சு சாப்பிடுவேன். அதனாலதான் ஸ்டவ் பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இது என்னங்க? எது? ஹோட்டல் சாப்பாடா? எல்லாத்தையும் நீங்களா சாப்பிட போறீங்க? விருந்தாளி வர்றது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு வர சொல்லிருப்பேன். பகிர்ந்து சாப்பிட்டா பசி தீருங்க. அப்படியா? ஓகே. ரவி, ரவி, எங்க பெரியண்ணா வந்துட்டாரு போல இருக்க. இப்ப நான் என்ன செய்யறது? ஒரு வழி இருக்குங்க. எல்லாத்துக்கும் வழி கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டை விட்டுட்டியா? இப்ப என்ன செய்யலாம்? கொஞ்சம் மெத்தையில சுத்தி வச்சுறேன். படி, இப்படி படி. இல்ல, நான் பெரிய ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா வெளியே இருந்து வர? நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? நான் சின்ன கதை வழியா. என்னென்ன திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வந்தா தாண்டா, அதாவது அங்கங்க அப்படி இப்படியா இருக்கும். முன்ன கூட்டி சொல்லிட்டு தான் நீங்க செட்டப் பண்ணிடுவேன். இலாக்கால இருக்க வேண்டியவர் கேட்க மாட்டேன்ட்டாங்கடா.
இது என்னடா போர்வை? இது ஒண்ணு இல்ல அண்ணன் காப்பி குடு. பையன் பரபரப்பா இருக்கிறான், முன்னேறிக்கிட்டு வரான் போல இருக்கு. காப்பி ஊத்திடாதரா, கொஞ்சம் இது தள்ளி நின்றா, எல்லாம் இடிக்குது. அண்ணன் காப்பில என்ன சாப்பிடுறீங்க? அறிவு கட்டவனே, உதட்டுல கூரை போட்டிருக்கேன் தெரியல. என்னடா படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அண்ணன் சுத்தி சுத்தி படிக்கிறேன். சுத்தி சுத்தியா? அப்படி ஒரு படிப்பா? டேய், ஒன்னும் சுத்திட்டு படி, இல்லாட்டி படிச்சுட்டு சுத்து, ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்யப்படாது. பொம்பளை கத்துறேன், நான் கத்துறேன். நீங்க கண்டதா கத்துக்கிட்டு இருக்கிற நீ. என்னடா மெத்தைக்கு ஷூ எல்லாம் போட்டிருக்க? அது என்னடா ஷூ நூல படக்கு உள்ள இருக்கு? அது ஆட்டோமேட்டிக் பொம்மை. பொம்மையா? அதே வாழ்க்கையில நான் ஒரு பொம்மை வாங்க முடியாத நிலைமைக்கு உண்டாக்கிட்டாரா அவங்க அண்ணி. அதனால இந்த பொம்மையாச்சும் பாக்குறேன். டேய், மரியாதையா கேக்குற, யார் அந்த பொண்ணு? அண்ணன் நானும் இந்த பொண்ணு சேர்ந்து படிக்கிறோம். இல்ல அங்க என்னடா கேள்வி? எங்கடா சேர்ந்து படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? பரீட்சை எழுதிட்டீங்களா? ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் விவரமா சொல்லு. அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். டேய், உடம்பு இருக்குன்னு தூக்கிட்டு வராதா? இந்த மாதிரி சமயத்துல உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும்டா. எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ இனிமே உன்னை நான் தனியா விட மாட்டேன். மரியாதை அந்த பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வா. உங்க அண்ணன் கிட்ட சம்மதம் வாங்கணும். திருச்சியில இருக்கிற உங்க அண்ணன் கிட்ட சம்மதம் வாங்கணும். அண்ணன் திருச்சியில இல்ல, பம்பாயில இருக்காரு. வெளிநாட்டிலே இருக்கட்டுமே, அங்க இருந்து உத்தரவு வந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டப்புக்கு வரலாம். அதை செய்யுங்க. இந்த விஷயத்துல நான் உனக்கு அண்ணன்டா. புறப்படுங்க. ஆசீர்வாதம். அட்வான்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு செட்டப்புக்கு வாங்க, அப்புறம் தாரேன். புறப்படுங்க. 2க்கு பிறகு எப்போதும் வேண்டாம். முதலுக்கே மோசம், அப்புறம் இங்க 2. கண்மணி பாரா, வாங்க. தாராபுரம் தவுட்டுசாமி. அரியா அரியே, பதிவேற சொல்லாதீ. பருக்க இறக்காம அலைவ. கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்குதா உனக்கு? ஆமா, மரியாதை கொடுத்துட்டாலும் கிளுகிளுன்னு தான் இருக்கும். ஏன்னா? ஐயோ, பொண்ணு பார்க்க வரும்போது பெரிய ஸ்டைலா கையை கட்டிக்கிட்டு நின்னீங்க. நானும் மாப்பிள்ளைக்கு கையும் காலம் சுத்தமா தானே இருக்குன்னு சரின்னு சொன்னேன். அப்புறமெல்லாம் தெரிஞ்சது இது முழு கையில முக்கா கையின்னு. இங்க மட்டும் என்னவா? ஏன்? நான் பொண்ணு பார்க்க வரும்போது ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். சரி, மூக்கு மூலியமா நல்லா தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்ப இல்ல தெரியுது ஒரு காது ரிப்பேர்னு. உனக்கு ஒரு காது கேட்காம போனாலும் போச்சு. நான் எதை பேசுறதா இருந்தாலும் சைடு கொடுத்தே பேச வேண்டியிருக்கு. சனி என்ன சொன்னீங்க? இப்ப கடைசி என்ன சொன்னீங்க? பாருங்க, ஒண்ணு இந்த பக்கம் நின்று பேசணும், இல்லைன்னா சத்தமா பேசணும். வாய்க்குள்ளே என்ன மணக்குறீங்க? என்ன சொன்னீங்க இப்ப? ஐயோ, என் தலையெடுத்து ஒன்ன கொண்டாந்து என் தலையில கட்டினாங்க பாரு. இந்த பள்ளிக்கூடத்து பருவதான் என்னத்தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்னா. இல்ல, அவளுக்கு ஒரு கால் நொண்டி. ஒண்ணு கால் இல்லாதது வருது, இல்லாட்டி கால் இல்லாதது வருது. உங்க லட்சணத்துக்கு இது போதும். அரியாரியே, நம்மளுக்குள்ள ஏண்டி சண்டை? பாலா, இதோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. எதுக்கு? ஏண்டி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எதுக்கு நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவான்? நாய் உழைக்கும் போது தெருவில் எறிய இருக்கா? என்ன மாதிரி ஒன்னும் தெரியாது. இவளுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுவாளுங்களே இவளுக்கு. இந்த சிலுமிசம் எல்லாம் இன்னைக்கு வேண்டாம், நான் இன்னைக்கு விரதம். இன்னைக்குமா? ஒரு ரூபா 60 பைசா போச்சு. அண்ணா வந்தே போச்சு, ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப தாண்டா முதலில் ஓடுது. வணக்கம்க்கா. அக்காவா? யாருப்பா வரும்போதே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வரா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. எதுக்கு? அடா, பொண்ணுக்கு பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண நடி. உங்ககிட்ட என்ன 100 200 கேட்குது. இவளுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுது. அடி பாவி, ஏடி போய் போய் உனக்கு இந்த முக்கா கை தானே கிடைச்சது. ஏயா தவடு, நீ இப்படி எனக்கு ஒரு தோகம் பண்ணேன்னு நான் நினைக்கவே இல்லையா? அடே அடே, ஓடியாடா, கடைசியில் உங்களுக்கு. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க, இது நம்ம ஆளு. எந்திரி. தென்னந்தோப்பை குத்தகை கெடுத்த மாதிரி பேசுறான். சும்மா இருங்க, நீங்க வேற. பாலா, உனக்கு நான் துரோகம் செய்வேன் அடி. உன்னை விட அந்த பொண்ணு என்ன அப்படி அழகா? என்னங்க? அண்ணா அண்ணா அண்ணா, அடே அடே, கெடுத்துக்காதரா. இப்ப தாண்டா ஒரு செட்டப்புக்கு வர்றேன். பாலா, இவன் படிக்க போன இடத்துல இங்க பரீட்சை எழுதிட்டான். எதா இருந்தாலும் இந்த பக்கத்துல வந்து நின்னு பேசுங்க. எதுக்கு? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு காது ரிப்பேரு கேட்காது. கொஞ்சம் தள்ளியே நில்லுமா, கை வீசுறதுக்கு இடம் வேணும். இப்ப சொல்லுங்க. பாலா, இவன் படிக்கிறேன் ரூம் எடுத்திருந்தானா, அங்க போய் பார்த்தா இந்த பொண்ணை மெத்தையில சுத்தி வச்சிருக்கான். பொண்ணை மெத்தையில சுத்தி வச்சிருக்காரா? அவ என்ன தலையணையா? ஏன் தம்பி, படிக்கத்தானே போனீங்க? அது சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. என்ன சந்தர்ப்பம் சூழ்நிலை? உங்களை கேட்கறதுக்கு பெரியவங்க யாரும் இல்ல நினைச்சீங்களா? உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு தெரியுமில்ல? யார கட்டி இதெல்லாம் செஞ்சீங்க? இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டா பண்ணுவாங்க. ஏதோ நடந்து போச்சு. பம்பாயில இருக்க அண்ணன் கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ கல்யாணம்? ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஆமா, இவ யாரு, எந்த ஊரு ஒண்ணும் தெரியறது இல்லையா? ஏமா, உனக்கு என்ன அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லக்கா, நான் ஒரு அனாதை. பாவம் நீ, பாவம் அனாதை பொண்ணு, யாருமே இல்ல. நீ என்னங்க அதுங்க இப்படி சொல்லுதுங்க? என்ன பண்றது இப்ப? பம்பாயில இருக்கிறவங்க அண்ணனுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த காது எனக்கு நல்லா கேக்கும். கத்தியே இதையும் ரிப்பேர் பண்ணிடாதீங்க, மெதுவா சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி நல்லபடியா முடிச்சு வைப்போம். அது வரைக்கும் நாங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருக்கிறோம், நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருக்க. எந்த 2 பேரும்? நாம அவன் அந்த ரூம்ல இருக்கிறோம், நீ இந்த பொண்ணு இந்த ரூம்ல இருன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ விரதம் தானே, அப்புறம் என்ன? அண்ணே நீங்களும் விரதம், நான் என்ன விரதம்? இவனு விரதம்ன்ற உதவி பண்ணுங்க. காலங்காத்தால வந்துருவீங்களா? இந்த 10 பைசா
என்ன 10 பைசா போடுறீங்க? 3 நாளா பட்டி அடுப்பத்தை வச்சு 6 நாள் ஆகுது. 6 அப்ப 3 நாள் எப்படி சமாளிச்ச? டீம் பண்ணுதா? ஏயா ஒருத்த 5 பைசா தானம் கொடுப்பா, நான் ஐயோ பவுன் 10 பைசா கொடுக்குறேன், பத்தாதுங்கறிய. என்ன பட்டினே 8 புள்ள பட்டியா கிடக்குனே, ஒரு 50 ரூபாய் பணம் கொடுங்கண்ணே. 50? எதை நம்பியா கொடுக்கறது 50? இந்த கட்டை வச்சுக்கிறீங்க, ஒரு 50 ரூபாய் பணம் கொடுங்க. இந்த அதிகம் பிடிச்ச கட்டில எனக்கு வேண்டாம். இப்படி சொல்லாதீங்கண்ணே, அதிர்ஷ்டமான கட்டில்னே. இந்த கட்டில படுத்துதான் 8 புள்ள பெற்றிருக்கேன். 8? இந்த 50 கட்டில கொடு. ஏ பெரிய பையா, ஐயா வீட்டுல கொண்டு போய் கட்டை போட்டு வா. தூக்குங்கடா. ரொம்ப அதிர்ஷ்டமான கட்டில எடுத்துக்கிட்டு போங்க. அடுத்த வருஷம் குழந்தையோட வரணும் நீங்க. இங்கேயே வா. சந்தோஷம், வாங்க. ஜெய ஜெய புலவாலகா. கொண்டா கொண்டா கட்டில பாத்து போடுங்கடா. பழைய கட்டில ஆணி எல்லாம் கல்ற போது. ஏதுங்க இந்த கட்டில? கட்டில அதிர்ஷ்டமே புதஞ்சு கிடக்குடி. ஒருத்தர் இதுலதான் 8 குழந்தை. ஏன் நீ தாம்பத்திங்கணும்? எதுக்கு? அடியே அடுத்த வருஷம் இதே தேதிக்கு தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளடி. எங்க அப்பா பேர் தான் வைக்கணும் மாரசாமி. ஆமா இன்னைக்கு நீ வரதம் இல்லையே? ஆமா ஏதோ தான் வருது மக்கள். ஐ கட்டில வந்த உடனே அது வேலையை காட்டுது. அப்பா கட்டில வாங்கிட்டு வந்தது எங்களுக்குடா. உங்களுக்கு முந்தி நாங்க கல்யாணத்தை பண்ணிட்டோம். என்னடா சாதிச்சோம்? ஏண்டா கிடந்து அலையறீங்க? இதுகளை ஒட்ட விடாது, தாம்பல் உனக்கு கிடைக்காது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். என்ன பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா இருப்பான்? இந்த பாட்டே பாடக்கூடாது. உங்க மாதிரி மகன் பிறந்தா முக்கா கைதான் இருக்கும். என்ன மாதிரி தான் பிறக்கணும். என்ன ஒரு கால் செவிடாவா? 2 பேர் மாதிரி வேணும். எங்க அப்பா மாதிரி. ஐயா அவருக்கு தான் ஒரு கண்ணு தெரியாதே. குறை உள்ள குடும்பம் மாதிரியே இருக்கிறோம், நிறைய உள்ள குடும்பமா ஆகுவான். இன்னும் நல்ல நேரத்துக்கு ஒரு செகண்ட் தான் இருக்குது. என்னமோ தெரியலீங்க, இன்னைக்கு என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கட்டில வேலை செய்யுது. ஏங்க இந்த பேசரி மூக்குத்தி ஒண்ணு கேட்டேன்னு. கேசரியா? அது தின்பண்டமாச்சே, ஸ்வீட். அதுல எல்லாம் மூக்குத்தி போட்டா எறும்பு மக்கும். கேசரியா சொன்னேன். பேசரி பேசரி பாலா உனக்கு இல்லாததா? வாங்க கட்டில கட்டில. காலுக்குள்ள கடல் நண்டு மாதிரி. அறிவு கட்டவனுங்களா? எல்லாம் பசிக்குதான். குழந்தைகளே எல்லாம் இருந்த போது சந்தோஷமா நிம்மதியா இருந்தது. சும்மா கிடந்த ஆம்பளைய வெறுப்பேத்தி 8 குழந்தைய பெத்து இருக்கிற சொத்தையெல்லாம் வித்து பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சேடி. ஆமா அதுக்கு நான் மட்டும் தான் காரணமா? சரி சரி குழந்தைகளுக்கு எல்லாம் பசிக்குதான், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. வழி என்னத்த பண்றது? பிச்சை எடுக்க பிரிச்சு விட வேண்டியதா? இந்த டே நீ மில்ச்சி ஹோட்டலுக்கு போ, நீ உடிப்பு ஹோட்டலுக்கு போ, நீ ரொட்டி கடைக்கு போ, நீ பெருமாள் கோயிலுக்கு போ, நீ வடபள்ளிக்கு போ, நீ எங்க ஒளியிற இங்க வா, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போ. பச்சை பிள்ளைய போய் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புறீங்களா? சரி மாத்தி விடு, இதுக்கு என்ன அப்ளிகேஷனா போடணும்? டேய் நீ வடபள்ளிக்கு போ, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போ. இது நம்ம கூடவே இருக்கட்டும். இருங்கடா உட்கார்ந்து போனி ஆரம்பிச்சுட்டு போங்க. உட்காருங்க உட்காருங்க. எங்க சொல்லுங்க. ஐயா ஐயா அம்மா அம்மா மக்களை பெற்ற மகராசி. மக்களுக்கு மகாராஜி பரவாயில்ல. இந்த பார் இந்த பக்கி சேருதான். ஏண்டா ஒரு வாரமா சொல்லி கொடுக்குறேன், சேர்ந்து கத்துறியா நீ? ஐயா 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 அவர் உட்காந்துருவாரு. பள்ளிக்கூடத்துக்கு போற வயசுல இப்படி பிச்சை எடுக்கறீங்களே. 2 குழந்தைய பெற்றிருந்தா லட்சணமா படிக்க வச்சிருக்கலாம். 8 பெத்துட்டமேடி. ஏண்டி நமக்கு இந்த கஷ்டம் தீராதா? ஆமா நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? அதுதாங்க எனக்கு இப்ப தாங்க ஞாபகம் வருது. 50 ரூபாய் கொடுத்து ராசியான கட்டிலுன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த கட்டிலால வந்த வேணதாங்க இது. கட்டிலே வேண்டாம். ஆமாங்க கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ நமக்கு 8 குழந்தை பிறந்து தெருவு பொண்ணா பிச்சை எடுக்க அலைவிடி. ஐயோ அதே கனவு தாங்க நானும் கண்டேன். குழந்தையே வேண்டாம், வேதனை. குழந்தையே இல்லைன்னாலும் வேதனை தாங்க. அதுக்கு தாண்டி 2க்கு மேல வேண்டாம் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா அது அர்த்தம் இருக்கு. இதே மாதிரி கனவை ஒவ்வொருத்தரும் கண்டாங்கன்னா 2ஓட நிறுத்திக்குவாங்க. வீடு உருப்படும், நாடும் உருப்படும். ஆமா ஆமா இந்த கட்டில என்ன பண்றது? இத ஒடிச்சு வெந்நீர் வைக்க அடுப்புல வை. 50 ரூபாய்க்கு 10 குண்டு விறகு வாங்கிருக்கலாம். சரி போடு. எப்பவும் நான் தான் டிக்ளேர். ஐயோ நான் புல்லு. நானும் தான் புல்லு. நீங்களும் புல்ல? அப்புறம் தரேன். நானும் அப்புறம் தரேனே. பரவாயில்லம்மா, வந்ததுல இருந்து நீயே ஜெயிக்கிற. இதுல மட்டுமா ஜெயிக்கிறா? எல்லாத்தையும் இவ தான் ஜெயிக்கிறா. இந்தாமா சொல்லிட்டு இருக்கு. இவ விட்டுமா பம்பாய் ரெக்கார்ட் பண்ணனா காரியம் சக்சஸ். அதற்கிட்ட சட்டையோட போனீங்க, பனியனோட வந்திருக்கீங்க. அதை ஏன் கேக்குறோம்? உங்க அண்ணன் சுத்தம் மோசமாடா. ஏண்டா மணிக்கணக்கான ரெக்கார்ட் போய்வாங்க. நான் 25 ரூபாய் எடுத்துட்டு போயிருந்தேன், 40 ரூபாய் ஆகி போச்சு. மளிகை கடைக்காரே சொக்காய பிடிங்க வச்சுக்கிட்டான்.
15 ரூபாய் கொடுத்து சட்டையை வாங்கிட்டு வரணும். ஏங்க நீங்க சட்டையை கொடுத்தீங்க, வாட்டை கொடுத்துக்கலாம்ல? கழட்டி கொடுத்தா காரி துப்பிட்டான். அது சுண்ணாம்பிடப்பா தானே. ஏண்டா இவ விவரமா சீட்டாடுவாளே, எனக்கு ஒரு கை போடு. இங்க இங்க. எனக்கு மங்காத்தாம ரொம்ப பிடிக்கும்டா, சீட்டு கூட. நம்மகிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. வெற்றி. சரி வெங்கால் பண்ணீங்களா? அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் சொன்னாரு தம்பிக்கு பிடிச்சிருந்தா யாரா இருந்தாலும் கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்பாடா ராதா, எங்க அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரா? பரவாயில்லையே, அவரே சரின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்பிலே கிடையாது. பர்மா ராதா, பெரிய இடத்துக்கு மருமகளாக போறேன். நீ கேட்க வேண்டியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இப்பவே கேட்டுக்கோ. நான் கேட்க வேண்டிய ஒரு பெரிய இடம் இருக்கு. அக்கா, உலகம்னா என்னன்னு தெரியாம உனக்கு கண்ணுக்கு கண்ணா என்ன வளர்த்துட்ட. ஆனா நீ எங்கேயோ சொல்லிக்காம போயிட்டு எங்கேன்னு உன்னை சந்திப்பேன், எப்படி பேசுவேன்?
எனக்கு என்னமே சரியா தோணல. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ராத்திரில இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. எவனோ வேண்டாத விரோதி நம்ம வீட்டுல ஏறி விட்டுருக்காண்டி. சும்மா இருங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறேன். ஒரு சிலையை வச்சுக்கிட்டு பிசாசு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கா. என் கொலையே ஆடி போச்சு. ஏண்டி நீமா பார்த்த? சாரி துவாரத்து வழியா நானும் தான் பார்த்தேன். சிலையை பாத்தீங்களா? அவளை பாத்தீங்களா? சிலையத்தான் பார்த்தேன். ஆனா அவளும் தெரிஞ்சா. தம்பி, அந்த பொண்ணை கட்டிக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் ஆகணும். சும்மா இரு. டேய், அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிடா. சும்மா எதுக்காக பயந்து தொலைறீங்க? அந்த பொண்ணு எக்ஸென்ட்ரிக்ல அந்த சிலையை வச்சுட்டு அழுதிட்டு இருக்கா. எல்லா கல்யாணம் ஆனா சரியா போயிடும். ஆனா கல்யாணத்துலதான் நிப்பான். டேய், பொண்டாட்டிங்கிற ரூபத்துலதான்டா பிசாசே வருது. என்ன சொன்னீங்க? இப்ப கடைசியா என்னமோ சொன்னீங்களா? என்ன மைக்கு சாச்சிட்டாரா? பொண்டாட்டியாலதான் எல்லா நன்மையும் உண்டாகும்னு சொன்னேன். வாய்க்குள்ள என்னமோ சொன்னீங்களா? என்ன இல்ல தாத்தான்னு கேட்டேன்டி. ஆமா, உங்களை விட்டு நான் எப்ப சாப்பிட்டுக்கணும். ஏதாலும் வாய்க்குள்ளேயே ஏதாவது பேசிடுறீங்க. உதட்டாசியவே புரிய மாட்டேங்குது. இருங்க, ஒரு நாளைக்கு அந்த மீசியை எடுத்துறேன். இந்த பாருங்க தம்பி, காலமெல்லாம் அவ உங்க கூட வாழ போறவ. இப்பவே நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாலியை கட்டுங்க. அவ்வளவுதானே? ஆமா. இப்ப ரூம்ல தானே இருக்க? ஆமா. நான் போய் பார்த்து கேக்குறேன். என்னங்க பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், தம்பி பாட்டுக்கு தனியா போகுதே. ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிகரெட்டை திருப்பி வச்சுட்டு உதட்டுல சுட்டுருச்சு. ராதா, இந்த சிலை எதுக்காக இதை எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்க? யார கேட்டு எடுத்தீங்க? இதை நான் தொடக்கூடாதா? கூடாது, கூடாது. இந்த சிலையை மட்டும் யாரும் தொடக்கூடாது. சாரி. என்ன மன்னிச்சிடுங்க ரவி. இந்த சிலையை யார் தொட்டாலும் அதை என்னால பொறுக்க முடியல. அந்த கணமே ஏதோ ஒரு வெறி என்ன ஆட்டி படைக்குது. ஐயோ அக்கா, இந்த சனியை எதுக்காக என் தலையில கட்டின? உன் கழுத்துல தாலி கட்ட போற என்கிட்டயும் மறைக்கிற அளவுக்கு இந்த சிலையில என்ன ரகசியம் இருக்கு? அது பரம ரகசியம். தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. இந்த சிலையை உங்க அக்கா எதுக்காக உங்ககிட்ட கொடுத்தாங்கிறத சொல்ல முடியுமா? சொல்றேன். கல்யாணம் நடக்கட்டும், முறத்தே உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்காதீங்க ரவி. பிளீஸ் என்ன நம்புங்க ரவி, என்ன நம்புங்க. சரி, இன்னமும் உன்னை நான் நம்புறேன். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன. எல்லா இடத்துக்கும் பூவை தூவு. பாலா, இப்படி இப்படி சைடு வாங்க. பாலா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வருது. ஆமா, வல்லாத பழைய நினைப்பு. நம்ம முதலிரவு அன்னைக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்த மெத்த சரியில்லைன்னு தகராறு பண்ணாளா தெரியுது. ஏண்டி உங்க அப்பா வாங்கி கொடுத்தது மெத்தையா? வைக்கல திணிச்சு கொடுத்துட்டா? கண்ணுக்குட்டிக்கு வைக்கலச்சு மாட்டை ஏமாத்தினா, மெத்தைக்கு வைக்கல திணிச்சு என்ன ஏமாத்தினா? அவன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமனார் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி இப்படி எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ண எங்களுக்கு தெரியாது. ஏன் இதெல்லாம் வீண் செலவுங்கிறியா? பின்ன என்ன 50 ரூபாய்க்கு பலகாரம் மட்டும் வாங்குறது? அடியே, வாழ்க்கையில ஒரே தடவை தாண்டி முதலிரவு வரும். அதுக்குன்னு 2 சொம்பா பாலு. உங்க அப்பன மாதிரி 6 கடலை மிட்டாய் 1 கம்பு கிணத்தண்ணி கொண்டாந்து வைக்க சொல்றியா? சரி சரி, சீக்கிரமா உங்க தம்பியை கூப்பிடுங்க, நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். அடே ரெடி, ஓடியாடா. என்னண்ணே? முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள பாரா. ஏன்னா நீங்க எப்படி அவசரப்படுறீங்க? அப்ப உனக்கு அவசரம் இல்ல. அப்ப விடு, அடுத்த மாசம் 3ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, அன்னைக்கு வச்சுக்கோ. ஒரு பேச்சு சொன்னேன். பின்ன உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதத்துல ஒண்ணு பேசுவானுங்களே. இந்த பாருடா, நீ 1000 நாள் கூப்பாடு போட்டாலும் சரி, இன்னைக்கு உனக்கு முதலிரவு கிடையாது. அண்ணா, இருந்தாலும் இந்த முகூர்த்தத்தை நான் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. பாலா, அந்த பொண்ணை காணுங்க. என்ன சொல்றீங்க? காலமா அன்னைக்கே நான் தலையில அடிச்சுக்கிட்டேன். நல்லா விசாரிச்சுட்டு தாலியை கட்டுங்கன்னு கேட்டீங்களா? இப்ப வந்து பாருங்க, கொல்ல கதவு திறந்து கிடக்கு. அவ கொண்ட அந்த பொட்டியும் காலம் எடுத்துட்டு எங்கேயும் ஓடிச்சா. எங்க போயிருப்பா? நான் அவளை கடைசி வரைக்கும் நம்பினேன். அடைக்கலன்னு வந்த பறவை எனக்கே சாஸ்வதம் நினைச்சேன். ஆனா அது கூடு விட்டு கூடு பஞ்சிருச்சு. மிஸ்டர் ரவி, உங்க வாழ்க்கைக்கும் என் கதைக்கும் ரொம்ப சிமிலாரிட்டி இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா மறுபடியும் சொல்றேன், என் கதை கற்பனை கதை தான். ஏன் சார் ஒயாவ போய் சொல்றீங்க? என்னுடைய ராதா சொல்லித்தான் நீங்க இந்த கதையை எழுதிக்க முடியும். சார், அவ இங்கதான் இருக்கா. தயவு செஞ்சு அவளைய முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டு போறேன் சார், ப்ளீஸ். இப்படி உன் பொண்டாட்டி எப்படி கொண்டாந்து நிறுத்துறது? நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இனிமே இந்த வீட்டை கண்காணிக்கிறதா எனக்கு வேலை. மிஸ்டர் திருமலை, இன்னைக்கு தேதி 1 வர. வேண்டா, இவன் பேசிட்டு போறத பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல, கதை கற்பனை தானு எனக்கே சந்தேகம் தட்டுது.
மழையா எவனோ கீழ்ப்பாளத்துல இருந்து வந்துட்டு போறான். யாரு நீ? யாரு அவன் கதை எழுதுறவன்? திருமலை. என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? அவரு கதை எழுதுறவர், கழுத மேய்க்கிறவர் இல்ல. எங்க இருக்கான் காட்சி? அவரை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற சில்லறத்தனம் எல்லாம் மாட்டேன். நானா சில்லறத்தனம் மாட்டேன்? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்களே. யாரையோ நினைச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும். கட்ட பொண்டாட்டிக்கும் பெத்த மகளுக்கும் வித்தியாசம் தெரியாதவனாயா நானு? கதையா எழுதுற நீட்டி அந்த கையை ஒரே வெட்ட வெட்டி போறேன். என்னங்க கதை எழுதுறா? கசாப்பு கடை வச்சிருக்கீங்களா? அந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காட்ட. வேற எந்த விளையாட்டு வச்சுக்கணும்? அந்த பொண்ணு ராதாவை என் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு வேண்டாம்னா அவகிட்ட நான் தப்பு தண்டாவா நடந்துகிட்டேன்னு எழுதி வச்சிருக்கிறிய. இந்தாங்க கசாப்பு கடைக்காரரு, அசிங்கமா ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. நடந்ததை விவரமா சொல்லும். இன்னும் என்ன சொல்லணும்? அந்த புஸ்தகம் எங்க ஊர் வாசிக சாலைக்கு வந்தாலும் வந்துச்சு. எல்லா பையனும் என் தலையை கண்ட உடனே சட்டம் போட்டு படிக்கிறான். என்ன சூடா? என்ன கிண்டலா பண்ற? அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டான்னா எவனாலும் நீ கிரிக்கி விடுற. என் கதையில ஏது சின்ன பொண்ணு? என்னக்கு நானே உனக்கு சொல்லணும். அதான் வருது உங்க கதையில, அக்கா கதையில ராதா. என் புஸ்தகத்தை நல்லா படிச்சிருக்கிறீர். ஆமா, ராதாவை எங்க சந்திச்சீர், எப்படி சந்திச்சீர், கொஞ்சம் விவரமா சொல்லும். அர்த்த ராத்திரி. ஒரு அயோக்கியம் ஐயா, ஒரு பொண்ணை சந்திக்கிற நேரம் ஆயுது அர்த்த ராத்திரி. நான் இன்னும் சந்திக்கலையா? தண்ணி பாய்ச்சறதுக்கு வயலுக்கு போயிருந்தாங்கிறேன். அண்ணி பாய்ச்சவா? அப்போ பட்ட பகலாட்டம் நிலா காஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பா பாரு, இந்த அர்த்தராத்திரில இப்படி ஒரு பொண்ணு மாலையும் கழுத்துமா ஓடி வர்றா. இவ பொண்ணா இல்ல மோகினி பிசாச்சியா தெரியலையே. என்னடா இது? ஐயோ அம்மா நில்லுமா, அம்மா நில்லு நில்லு, அம்மாடி அம்மா அம்மா நில்லுமா. ஏமா இப்படி ஓடி வர? பயப்படாம சொல்லுமா, யார் நீ? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கேன். ஆபத்தா? ஏமா இந்த அர்த்தராத்திரில இப்படி ஓடி வர? சொல்லுமா. அம்மா அம்மாடி அம்மா அம்மா. யாரு பெத்த பொண்ணு? தலை நிறைய பூவும் கை நிறைய வளையலுமாக இவளை பாக்குற போது செத்து போயிட்டாளே நம்ம மக. அவ ஞாபகம் தாங்க எனக்கு வருது. ஆமாண்டி, கல்யாணத்தன்னைக்கு மாரையும் கழுத்துமா செத்து போனாடே நம்ம மக, அவன் ஞாபகம் தாண்டி எனக்கும் வருது. முகத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். ஐயா, என் பெட்டி எங்க இருக்குமா? ஆத்தாத்தோ எம்மாம்பெரிய மூச்சு விடுது. அப்படியே என்னம்மா பொட்டிக்குள்ள இருக்க? என் உயிரே இருக்குமா. உன் பேர் என்னம்மா? ராதா. ராதா என்னங்க, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பேரை தாங்க வைக்கணும். அடைச்சி தலை நரைச்ச வயசுல ஆசையப்பாரு. ஏமா ராதா, அர்த்த ராத்திரியில ஏரி கரையில எதுக்காகமா அப்படி ஓடி வந்த? அதுங்க அதுங்க நான் ஒரு நாடக நடிகைங்க. பக்கத்து ஊர்ல ஒரு கூத்துக்காக வந்தேன். பாதி நாடகம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஜனங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டேங்க. ஐயோ பாவம், பாக்குறதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கியே. நாடகத்துல கல்யாணம் நடக்கிற கட்டத்துல தாங்க கலாட்டா வந்துச்சு. சாப்பிடுமா. 10 தோசை சாப்பிட்டேன். 10க்கு ஒரு தோசையா? இப்ப பாரு, உங்க அப்பா சாப்பிட பாசந்து போயிடுவேன். இப்படித்தாமா இவ அன்பு வச்சா அவ. இல்ல இல்ல, இது நாடகத்துல கட்டின தாலி இல்ல, எனக்கு நானே போட்டுக்கிட்ட வேலி. உன் வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கு ராதா. நீதான் என் பொண்ணு மாதிரின்னு நான் சொல்லிட்டேன். உனக்கு புருஷன் யாருமா? என்கிட்ட சொல்லு. அவன் காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்டு நான் உன்னை வாழ வைக்கிறேன். அம்மா, எனக்கு இன்னொரு தோசை வேணுமா?
என்னம்மா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன எழுதிக்கிட்டு இருக்கேன்? உங்களை தான் படமா வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னையா அடிஷாக்கேனா? அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டும் போர்டும் போடணும்னு அடம்புச்சியா? அட பட்னம் போற பஸ் வந்துச்சே. அம்மா மணி 12:45 ஆயிடுச்சு. வாமா சாப்பிட போவோம் வா. என்னப்பா இது, கையில வாட்ச் கூட இல்ல, கரெக்டா டைம் சொல்றீங்களா? அது வந்துமா, இது திருச்சியில இருந்து பட்டம் போற எக்ஸ்பிரஸ் பஸ்மா. இது நம்ம ஊருக்குள்ளார நுழைஞ்சு நம்ம தோட்டத்து வாசல வந்து நின்னுச்சுன்னா மணி 12:45 அர்த்தம். என்னடா இது? ஐயோ என்ன இது? யார பார்த்து பயந்துகிட்டு இந்த பொண்ணு இப்படி ஓடுது? என்னங்க இது அநியாயமா இருக்கு? மத்தியானத்துல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதே. அப்படி என்ன தோட்டத்துல நடந்தது? ஒண்ணுமில்லடி, திருச்சியில வந்த பஸ்ல ஒரு முரட்டு பையன் வந்தான். அவனை பார்த்ததும் பயந்து நடுங்கி இங்க ஓடியாந்துருச்சு. எத்தனை பயப்படணும் எனக்கு ஒண்ணும் புரியலையே. ராதா ராதா கதவு தர. ராதா வாமா. வாமா. ஏன் பயப்படுற? சொல்லுமா, யார் அவன்? சொல்லுமா, யாருமா அவன்? என்னம்மா நீ இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு தைரியமா இருக்கு, நீ போய் பயந்துகிட்டு நிக்கிறியா? இப்ப நாங்கெல்லாம் இல்லையா? ஆமா, அவன் என்ன அவன் புருஷனுக்கு வேண்டியவனா? இல்ல, அவன் எவனுக்கு வேண்டியவன். அவனுக்கு வேண்டியவனா இருந்தா எனக்கு என்னம்மா? நீ என் பொண்ணு மாதிரி. உன் மேல அவன் கை பட்டுது ஒரே வெட்டு. ஆமா, அத பாருங்க, பூட் சத்தம் கேக்குது. அவன் தான் வரான், அவன் தான் வரான். அவங்க பூட்ஸ் சத்தம் கேக்குது. இந்த கிராமத்துல எவன் பூட்ஸ் போட்டு நடக்கிறான்? என்னடி நீ? எவனாத்தான் இருக்கட்டுமே, வரட்டும். அவன் என்ன கொலை செய்யாம விட மாட்டான். நான் எங்க போனாலும் அவன் என்ன தேடி வரான். அந்த பாவி கையால சாகணுங்கிறதா என் தலைவிதி போல இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அறைக்குள்ள போயிரு. கொஞ்ச நேரத்துல நான் அவனை என்ன பாடுபடுத்துறேன். அடையாளம் தெரியலையா? நான் தான் தலையாரி சொக்கலிங்கம். ஆடா பாவி, நீயா? ஆமா, உனக்கு எதுக்குடா பூட்ஸ்? இதுவா எங்க பட்டாளத்து மச்சான் பழைய பூட்ஸ். இது கால்ல சேத்து புண்ணு, அதனால இதை எடுத்துட்டு போட்டுட்டு வந்தேன். அரிக்குது. எங்க வந்த? அண்ணே, கம்மா அடிய போகுது, மீன் குத்தகைக்கு விடலாமான்னு மணிய கரையா கட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். நீங்க என்னன்னு மதுரை வீரசாமி மாதிரி அருவாலும் கையுமா? முதல்ல அதை கீழே போடுங்க. அடி வகுத்த கலக்குது. மீனாட்சி, மீனாட்சி இங்க வந்து பாரு. சோத்துக்கு சட்ட பய பூட்ட போட்டுட்டு வந்து நம்ம எல்லாம் குழப்பிட்டான். சரி, வாரம் போட. ராதா, ராதா, என்ன புள்ளமா நீ? நீ பயந்ததும் இல்லாம எங்களை வேற போட்டு குழப்பிட்ட. ராதா, 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 எங்க போயிட்டா? ராதா, இங்க ஒரு பொட்டி இருந்தது, காணுமே. ராதா, ஐயோ, கொல்லைக்கடவு திறந்து கிடக்குதுங்க. ராதா, ராதா. அந்த பொண்ணு போன தடமே தெரியாம போயிட்டா. அந்த ஏக்கத்துல என் சம்சாரம் சோறு தண்ணி இல்லாம கிடந்தா. யோ, அந்த பொண்ணை கூப்பிடியா? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவளையே கேட்டுறேன். பெரியவரே, நீ சொன்ன கதையும் நான் எழுதின கதையும் ஒன்னா ஒத்து வருது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் தயவு பண்ணியா, கூப்பிடியா? ஒரு வார்த்தை கேட்டுட்டு போடுறேன். சரி, ஒண்ணு செய்யுங்க. 15ஆம் தேதி வாங்க. அந்த பொண்ணை காட்டுறேன், இல்ல அந்த பொண்ணோட புருஷனை காட்டுறேன். நீர் ஏதாவது பண்ணிட்டு போ, என்ன விடும். இந்த மாதிரியா 15ஆம் தேதி குடும்பத்தோட வருவேன். அப்ப நீ சொன்னபடி செய்யல, ஒரே பெட்டு கொலைதான். எதையோ நினைச்சு நாம கதை எழுதுனா ஒவ்வொன்றும் விபரீதமா நடக்குதா? அந்த காட்டம் வந்து கொலையே பண்ணிட்டு போறான். அதை நினைச்சா தாங்க கொலையே நடங்குது. என்னது, 3வது கதாநாயகன் வர்றானா? வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க தானே மிஸ்டர் திருமலை? எஸ்.
இந்த புஸ்தகம் நீங்க எழுதுதானா? எஸ். ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் திருமலை, உங்களை கைது செய்ய வாரண்டோட வந்திருக்கேன். என்ன சார் இது? புஸ்தகம் எல்லாம் கைது பண்ணுறா? நான் என்ன ஜில் நானே ஜெக்ஸ் மாதிரி நான் புஸ்தகம் எழுதி விட்டேன்? அது இல்லைங்க, உங்க புஸ்தகத்துல இருந்து எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. தடயம்மா? என்ன தடயம்? நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற 3 கொலையை செஞ்ச ஒரு பொண்ணை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. என்ன சார் இது? நான் கதை விட்டா நீங்க கரடியே விடுறீங்க. அப்பேற்பட்ட கொலை யார் சார்? இந்த கதையில வர்ற கதாநாயகி ராதா. ராதாவாவது சோதாவாவது ராதாவை மறைச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னா? யாரும் சொல்லல, நாங்க அப்படி சந்தேகப்படுறோம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சம்பவங்கள் அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம நான் இங்க வரல மிஸ்டர் திருமலை. இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் உங்க கதையில ஒரு முக்கியமான மூணாவது கதாநாயகன் வர்றாருன்னு சொன்னே சரியா போச்சு. மிஸ்டர் திருமலை, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா மாத்திருக்கீங்க, அவ்வளவுதான் நீங்க கதையில கொடுத்திருக்கிற சேஞ்ச். மத்தபடி அவன் எங்களை சந்திச்சது, எங்க வீட்டுக்கு வந்து வாழ்ந்தது அத்தனையும் விவரமா எழுதிருக்கீங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயர் வின்சென்ட். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் ஒரு பாதிரியார். ஏமா இத சைக்கிள் நினைச்சியா இல்ல உன்னுடைய காதலன் நினைச்சியா இப்படி வந்து மோதிக்கிட்ட? என் விரல் அடிபட்டது பரவாயில்ல, உனக்கு ஏதாவது அடிபட்டதா? ஃபாதர், என்ன ஒருத்தன் கொலை செய்யறதுக்காக பின்னால தொத்திட்டு வரான். இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அது எப்படிமா முடியும்? நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பாதியா, கிரிமினல் கேஸை விசாரிக்க அல்ல. ஃபாதர், எனக்கு ஒரு நாள் அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். அடைக்கலமா? உனக்கா? சைத்தானை அருகிலே வைத்துக் கொண்டு எப்படி வேதம் படிப்பது? கர்த்தர் என்னை சோதிக்கிறாரா? கொஞ்சம் கருணை காட்டுங்க ஃபாதர். மாமா, என்னம்மா இப்படி பாக்குற? இதுதான் என் வீடு. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனேயே ஏதோ கோவிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு கம தட்டுது. அப்படி எல்லாம் தட்டக்கூடாது. கோயிலுக்கு போறப்போ வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, வீட்டுக்கு வர்றப்போ கோயில் ஞாபகம் வரக்கூடாது. இல்ல ஃபாதர், நல்லவங்க இருக்கிற வீடெல்லாம் கோவில் தானே. இப்படி முகஸ்துதி வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மத்தவங்க தலையில நிறைய ஐஸ வச்சு பழகிட்டா சொந்த தலை காலியா போயிடும். அதை யாருக்கும் வாடகையும் விட முடியாது. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நிறைய சாப்பிட்டேன். போய் பேசுறேன். உதடு ஒண்ணு பேசுது, முகம் ஒண்ணு காட்டுது. வயிறு காலியா இருக்கிறப்ப பொய்யை இப்படியா போட்டு மெல்றது? அது என்ன அவுலா? நான் சாப்பிட போறேன், என் கூட உட்கார்ந்து நீயும் சாப்பிடுறியா? தேங்க்ஸ் ஃபாதர். குட் குட், வெரி குட் காய். அண்ணா, பிரதர் வின்சென்ட். என்னப்பா இப்படி பாக்குற? இந்த பொண்ணு பேரு ராதா. யாரோ கொலைகாரனுக்கு பயந்து ஓடி வந்தது, என்கிட்ட அடைக்கலம் கேட்டது, நானும் அடைக்கலம் கொடுத்துட்டேன். என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களுக்குலாம் இப்படித்தான் அடைக்கலம் கொடுக்கறதா? ஏமா, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதுங்க. நீ இந்த ஊர் தானா? இல்ல. இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் நாட் போலீஸ் ஸ்டேஷன், பாதிரியார் வீடு. நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் குறுக்கு விசாரணை என்ன? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண இப்படித்தான் விசாரிக்காம வீட்டுக்குள்ள கூட்டு வர்றதா? வின்சென்ட், ஆண்டவன் படைக்கிறப்ப யாரையும் விசாரிச்சு படைக்கிறது இல்லப்பா. இது பாதிரியார் வீடு மட்டுமல்ல, இன்ஸ்பெக்டர் வீடும் கூட. எனக்கும் இந்த வீட்டுல பங்கு உண்டு, அடைக்கலம் கொடுக்கறதுக்கு பாத்தியதையும் உண்டு. நாளைக்கு இந்த பொண்ணு இந்த வீட்டுல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு போயிட்டா நான் சட்டத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அனாதைக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் என்று கர்த்தருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். பிரச்சனை ரொம்ப சிக்கலா போச்சு. நீங்க சட்டம், இவரு தர்மம், இந்த ரெண்டுக்கும் மத்தியில நிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. இந்த சங்கடத்தை தீர்க்கணும்னா சட்டப்படி நான் இவளை கைது செய்தாகணும் பிரதர். அண்டர்ஸ்டாண்ட்? சட்டப்படி நீ கைது செய்தா தர்மப்படி இவளுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வருவேன். பி கேர்ஃபுல் பிரதர். வேண்டாங்க, நான் இடம் தெரியாம வந்துட்டேன். என்னால அண்ணன் தம்பிக்குள்ள எதுக்குங்க தகராறு? நீ சும்மாரம்மா. அவனும் நானும் எப்பவும் இப்படிதான் மோதிப்போம். தர்மமும் சட்டமும் ஒத்தையடி பாதையில சந்திச்ச கதைதான். அதுவும் விலகாது, இதுவும் விலகாது. ஆமாமா, இதையெல்லாம் நீ கண்டுக்காம இருக்கிறது நல்லது. ரொம்ப விசித்திரமான வீடு, வினோதமான அண்ணன் தம்பிங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? பக்கத்தறையில சாப்பாடு இருக்கு, திருப்தியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. உன்னை என்ன செய்யணும்னு நாங்க 2 பேரும் இப்பவே உட்கார்ந்து முடிவெடுக்கிறோம். காலையில சொல்லி அனுப்புறோம், அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நாங்க என்ன சிங்கம் புலியா? உலகத்துல கர்த்தருக்கு மட்டும் பயப்படு.
God bless you. You can go. பிரதர், என்ன செய்யறதா அபிப்பிராயம்? நீங்க என்ன செய்யறதா அபிப்பிராயம்? இந்த அனாதை பெண்ணுக்காக கர்த்தர் கிட்ட பிரார்த்தனை செய்ய போறேன். நான் சட்ட புத்தகத்தை புரட்டி பார்க்க போறேன். நீ சட்டத்தை புரட்டு, நான் பைபிளை புரட்டுறேன். நடக்கிறது என்னன்னு பாருங்க. தேவர்கள் வாழ்விலும் தேவியர் வாழ்ந்தார், காலம் ஓர் நாளும் கைவிடவில்லை, மதியை அவனும் மதித்தான், விதியை அவன்தான் விதைத்தான், வேதனை வெறும் சோதனை, தர்மம் ஏனடி அழ வேண்டும், நிலவு செய்வது வளர்வதற்காக நீ அறிவாய் கண்ணே. ஆதாரம் இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டது அதை விட தப்பு. நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். என்ன ஆதாரம்? நேத்து ராத்திரி 12 மணிக்கு நான் அவ ரூம நல்லா வாட்ச் பண்ணேன். அவ கையில ஒரு சிலையை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான பாட்டை பாடிட்டு இருந்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எதை பார்த்தாலுமே சந்தேகப்படுவாங்க. ஏம்பா, அது ஒரு இயேசுநாதர் சிலையா இருக்க கூடாதா, இல்ல உன்னிப்பா கவனிச்சிருந்தா ஒரு கன்னிமேரியினுடைய சிலையா இருக்க கூடாதா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு புரியாது. அந்த சிலைக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. வின்சென்ட், நிச்சயமா அந்த சிலை மேல நீ சந்தேகப்படுறியா? டெஃபினட்டா. அப்போ சட்டமும் தர்மமும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேரும். அவ தோட்டத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவகிட்ட லேசா பேச்சு கொடு. நான் உள்ள போய் பொட்டியில அந்த சிலை என்னங்கறத பாத்துறேன். ஓகே ஓகே. அந்த பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு எங்க அண்ணா அடைக்கலம் கொடுத்தார். அவளோ எங்க வீட்டிலேயே 2 கொலைகளை செய்துட்டு போயிட்டா. எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த ரகசியம் 3வது மனுஷனான உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒண்ணு நான் சொல்லி இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு உங்களை சந்திச்சு சொல்லி இருக்கணும். மிஸ்டர் திருமல, தயவு செய்து இந்த கொலைகாரி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், பொய்யிலே பிறந்த கதை, கற்பனையிலே உருவான நாவல், அதுக்கு கையும் காலும் முளைச்சு நடமாடுறத பார்த்தா எனக்கே திகைப்பா இருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் அவளை பார்த்ததே கிடையாது. எனக்கு அவளுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதுதான் உங்க முடிவான பதிலா? இன்ஸ்பெக்டர் சார், முதல்ல நீங்க என்ன நம்பணும். வர்ற புதன்கிழமை வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தா அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவ கிடைக்கலன்னா இந்த கதை எழுதின பாவத்துக்கு நானே ஜெயிலுக்கு வர்றேன். வேற என்ன செய்ய சொல்றீங்க? ஆல்ரைட் மிஸ்டர் திருமலை, நீங்க பெரிய லாயர், உங்களுக்கு சட்டம் தெரியும். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவீங்க நம்புறேன். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். வர்றேன். பாத்தியாடா, இந்த நாட்டுல கதை எழுதுறது கூட ஆபத்தான தொழிலா போச்சு. 2 நாள்ல நான் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கலைன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். ஏங்க
உங்களுக்கு தான் சட்டம் தெரியுமே. அப்படியே போட்டா எத்தனை மாசம் போடுவாங்க? மாசமா? வருஷ கணக்கா போடுவாங்க. என்னங்க இது? கள்ளச்சாராயம் காய்ச்சினாலே 6 மாசம் தான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ கதையெல்லாம் எப்படின்ட்டு. கதவு திறந்துதான் இருக்கு, தாராளமா உள்ள வரலாம். மாமா, உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி விவரம் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்படியா? உன் பேர் ராதா. ஆமா. ரவியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு ஓடுன. தேனூர் கிராமத்துல வீராசாமி வீட்டுல அடைக்கல. உண்மை. அப்புறம் பாதிரியார் ஆதரவுல இந்த ஊர்ல வாழ்ந்த. ஆமா. உன்னை தொடர்ந்து வந்த சிக்கந்தர் அங்கை வந்தான். அவனை நீ சுட்டு கொன்ன. இல்ல. பாதிரியார கொலை செஞ்ச. இல்ல. உங்க அக்காவுக்கு விஷம் வச்சு சாகடிச்ச. இல்ல. ராதா, உனக்கு விடிவு காலம் வந்தாச்சு. இந்த கதையில இருக்கிற ரகசியம் பூரா உனக்குத்தான் தெரியும். அதையெல்லாம் மனம் திறந்து என்கிட்ட நீ சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். கற்பனை கதையானதானே கேட்க போற? ஆமா. இதுவரைக்கும் எல்லார்கிட்டையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். எனக்கும் அதே பதில் தானே? உனக்கு வேற பதில் வச்சிருக்கேன். இது கற்பனை கதை இல்ல, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு எழுதின கதை. எந்த ஆதாரத்தை வச்சு எழுதுனீங்க? சொல்றேன். ஒரு தரம் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த ஆளு நல்ல நிதானத்தோட இருந்ததா சொல்ல முடியாது. அடிக்கடி வெறிச்சு வெறிச்சு பார்த்தான், சம்பந்தம் இல்லாம சிரிச்சான், கமலா கமலான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. கமலான்னு மயக்கமா விழுந்தான். நான் பதறி போய் உடனே டிடிஆர பார்த்து கம்ப்ளைண்ட் செஞ்சேன். நாங்க 2 பேருமா சேர்ந்து கைத்தாங்களா அவனை அப்புறப்படுத்தணும். அவனை கொண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல ஒரு டைரி கிடந்துச்சு. அதை எடுத்து புரட்டி பார்த்தேன். உள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு. அது ஒரு திருமண போட்டோ. பொழுதுபோக்கா டைரிய புரட்டினேன். அந்த டைரியில இருந்த விஷயங்கள் ஒரு துப்பறி நவீனம் போல இருந்துச்சு. இந்த டைரியில இருந்த தகவலை வச்சுதான் நான் கதையே எழுதினேன். இதுதான் அந்த டைரி, இதுதான் அந்த போட்டோ. அழாதம்மா, நீ என் மகமாதிரி, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நடந்த விஷயத்த மாத்திரம் சொல்லு. நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க. எனக்கு சகலமும் எங்க அக்கா தான். அவங்க ஒரு பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகி. கண்ணன் கோவில் பறவை இது. கண்ணன் கோவில் பறவை இது, கருணை மன்னன்
இது சரி கரி கப்ப கப்பன்னி பனி சோ சரி பனி சரி கரி சரி சரி ப கப்ப நிரி பனி சோ சரி கரி சரி சோ நீ சரி சனி சனி சரி கரி நீ சரி ச பனி சனி கப்பனி ப நீ பதரி சனி பரி நீ பத சரி பதரி நீ பதரி ச இந்த வேளையில நாம வைரம் கடத்துறோங்கிறது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. டிரைவர் வண்டி அடி. அருமையான ஐடியா. ஏய், நம்ம வீணை எடு. எங்களுக்கு வேற வழி இல்ல பாஸ். இல்ல பாஸ், போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. நாங்க நுழைஞ்ச தியேட்டர்ல கமலாவோட கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. புத்திசாலித்தனமா வீணைய மாத்தி வச்சுட்டோம். கமலாவை எப்படி மயக்கணும், அந்த வீணை இங்க கொண்டு வரணும். நம்ம பிரேமா ரமேஷ் எங்க இருக்கா? 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ்மஹால், ரூம் நம்பர் 339 பாஸ். ரூம் நம்பர் 339 ப்ளீஸ். நம்ம கேட்டுக்கோ, ஓன் ஜாதகப்படி 7ல குரு வந்துட்டா, 8ல சனி வந்துட்டா. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஐயர்வாள், நான் என் ஜாதகத்தை பார்க்க சொன்னேன். என் தங்கச்சி ஜாதகத்தை பாருங்க, அவளுக்கு வியாழ தசை வந்துருச்சா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா கோச்சுக்கிட்டியாக வந்த. லோகத்துல உன்னை பத்தி தெரியாதவா யாரு இருக்கா? கர்நாடக சங்கீத மேடைன்னு பட்ட வேற கொடுத்துட்டா. இருந்தாலும் இப்ப அதெல்லாம் யாரு கேட்டா? இந்த மாசமே என் தங்கச்சிக்கு நான் மரம் பார்க்க போறேன். அவ ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பாருமா, இந்த ஐயரை நீ மோசமானவர் நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. உள்ளத உள்ளபடி நான் சொல்லிடுவேன். உனக்கு தான் வேலை திசை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடந்துடும். ஓன் ஜாதகப்படி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா. என்னங்க நீங்க, நான் கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். கேட்டியாடி, எனக்குன்னு மாப்பிள்ளை பிறந்திருக்காரா? எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? ஹலோ பாஸ், நேரங்கட்ட நேரத்துல திடீர் அழைப்பு. எத்தனை பெண்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்றேன். ஓகே பாய். என்ன திடீர்னு அழைப்பு? ரமேஷ், நீதான் நம்ம கூட்டத்துக்கே பிளேபாயாச்சு. இப்போ நீ ஒரு பொண்ணை மயக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. பொண்ணா? யாராவா? வனஜாவா, கிரிஜாவா, இல்ல தனுஜாவா? அந்த மாதிரி கேஸ் இல்ல இது. ஒரு நெருப்புல நீ நீராடணும். நெருப்பு மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா அது என் காலுக்கு செருப்பு மாதிரி பார். அது தெரிஞ்சுதானே உன்னை இந்த கூட்டத்திலே சேர்த்திருக்கான். பட் ரமேஷ், நீ போராட வேண்டியது ஒரு நிழல். அந்த நிழலுக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. என்னப்பா சும்மா பயமுறுத்துறீங்க? என்னமோ யாருமே நெருங்க முடியாத இசைக்குயில் கமலாவை
மயக்கிட்டு வாங்குற மாதிரி இல்ல கதை அளக்குறீங்க. கமலாவை மயக்கிறது அவ்வளவு கஷ்டமா? அவ ஒரு பயங்கரமான நெருப்பு. அவளை நெருங்கவே முடியாது. நெருங்கித்தான் ஆகணும். அந்த நெருப்புல நீ நீராடித்தான் தீரணும். விளையாடுறீங்களா? ரமேஷ், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம் அந்த வீணக்குள்ள இருக்கு. இம்பாசிபிள். அவளை மயக்கிற சக்தி எனக்கு இல்ல. இம்பாசிபிள். ரமேஷ், நீ நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். கமலாவை மயக்கணும். அந்த வீட்டுல இருக்கிற வீணையை இங்க கொண்டு வரணும். What do you say? ஓகே டன். எவ்வளவு தருவீங்க? 2 lakhs. 2 லட்சம். இந்த அட்வான்ஸ் 1 lakh. கமலா, I see you. ஹலோ, குட் மார்னிங். யார் நீங்க? யார? உங்க அக்காவை பார்த்தேன். யாரு அது? ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், நமஸ்காரம். நீங்க யாரு? முதல்ல இதை பிடிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு என் தங்கச்சிக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்க ஜாதகமே என் கையில மேடம். ரியலி? ஆஃப்கோர்ஸ். நீங்க மேசராசி, பரணி நட்சத்திரம், 7 குரு, 10 சனி, 2 புதன், 5 சூரியன். கரெக்ட். ரொம்ப கரெக்ட். வண்டர்ஃபுல். என்னங்க நீங்க இதுக்கே அசந்துட்டா எப்படிங்க? அக்கா காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஒரு டம்ளர் பச்சை தண்ணி சாதகம் பண்ண உட்காந்துருவாங்க. நீங்க தான் டாயிங் 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 சுருதி பெட்டி. கரெக்ட். ராதா, அவர் யாரு, எங்க வந்திருக்காருன்னு கேளுமா. நமக்குள்ள மீடியேட்டர் எதுக்குங்க? உங்க கோடானு கோடி ரசிகர்கள்ல இந்த துண்டரடி பொடி ஆழ்வாரும் ஒருத்தன். ஓ, தேங்க்ஸ். நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? நான் நீங்க கையை காட்டுற இடத்துல லட்ச லட்சமா நான் கொடுக்குறேங்க. இப்ப என்னன்னா, உங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விடணும். வெரி குட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒண்டி கட்டிங்க. ஆனா சண்டி கட்டல் மட்டும் நினைச்சிடாதீங்க. இருக்கிற இடமே தெரியாம இருந்துடுவேன். மன்னிக்கணும், அத ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, அப்படிதான் சொல்லிடாதீங்க. நான் ரொம்ப நல்லவங்க. மேடம், ஏர்லி மார்னிங் உங்க வீட்டு வேலைக்காரி வாசல் தெளிக்கிறப்போ நீங்க படிக்கட்டுல நின்னு பல்ல விளக்கிட்டு இருக்கீங்க. கேட்டு ஓரமா ஒரு உருவம் வந்து நிக்குமே. Do you remember? அந்த நல்லவன் நான் தாங்க. அப்படியா? நானும் கவனிச்சிருக்கேன். ஆமா, நீங்க எதுக்காக அங்க வந்து நிக்கிறீங்க? அதுலதாங்க ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. நீங்க காலையில எழுந்ததும் சாதகம் பண்றத காது குளிர கேட்கறதுக்காக ஓரமா நிப்பேன். இப்ப நீங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விட்டுட்டீங்கன்னா டிக்கெட் இல்லாமலேயே கச்சேரி காப்ப இல்லையா? நீ என்னடி நினைக்கிற? அவங்க என்னங்க நினைக்கிறது? அவங்க ரொம்ப நல்லவங்க. சுருதி டாயிங் டாயிங் டாயிங். உன் இஷ்டம் எப்படி அப்படியே செய். பாத்தீங்களா, ரொம்ப நல்லவங்க. ஓகே, என் தலைக்கு மேல ஒரு ரசிகர் இருக்கிற நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ராதா, அட்வான்ஸ் வாங்கிட்டு சாவியை கொடுத்துறேன். பாஸ், நம்ம ரமேஷ் கமலா வீட்டு மாடியில குடியேறிட்டான். அப்படியா? வெரி குட். இவ்வளவு காலம் கமலா அமைதியா இருந்தா இப்போ நம்மால் போய் சேர்ந்திருக்கான். நமது ஆழ்ந்த அனுதாபம். கேள்வி நிறுத்திட்ட? என்னக்கா எடுத்த உடனே மேல் ஸ்டைல பாடுற? நம்ம மாடிக்கு புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு, ஒரு பைத்தியக்கார ரசிகர். அவருக்கு நான் சாதம் பண்றது கேட்கணுமா இல்லையா? மேடம், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. காலையில 4 மணில இருந்து வாசல்ல தவம் கிடக்குறேன். நீங்க எப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே. ரமேஷ், நீ பொறுப்பை தட்டி கழிக்கிற. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. அந்த வீணக்குள்ள எவ்வளவு லட்சம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் என்ன செய்வேன் பாஸ்? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். லேஸ்ல உமாச்ச மாட்டேங்கிறானே. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனா கமலா மாதிரி இரும்பு மனசுக்காரிய இப்பத்தான் சந்திக்கிறேன். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் அந்த வீணை இங்க வந்தாகணும். ஓகே பாஸ், கடைசியா ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறேன். அத அவன் மேல வீசி பார்க்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கையை தூக்க முடியல, வெயிட் அப்படி. அடடே, உங்களுக்கு வீணை கூட வாசிக்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இந்த சங்கீதத்துல ஜால்ரா போட கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு என் ரசிகன்னு வேற சொன்னீங்க. நீங்க ஒண்ணு மேடம். மேடம், இந்த மாந்தோப்பு குயில் இருக்க, அது என்ன சரிகம 15 கத்துக்கிட்டா சங்கீதம் பாடுது.
ஏதோ கூவுது, ஆனா மனசை எப்படி சுண்டி எடுக்குது. அந்த மாதிரிதான் மேடம் நீங்களும். ராதா, அவர் எதுக்காக வந்திருக்கான்னு கேளு. ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்களே, உடனே அனுப்பிச்சிடுவீங்களே. ஒரு வீணை வாங்கிட்டு வந்திருக்க உங்களுக்காகவே. ஏன் இப்படி அனாவசியமா செலவு செய்றீங்க? ஏற்கனவே எங்க வீட்டுல 10 வீணை இருக்கு, மீட்டறதுக்கு நான் ஒருத்தி தான் இருக்கேன். 10ஓட 11 எதையும் சேர்த்துறாதீங்க மேடம். உங்க அன்பு ரசிகனின் அன்பு காணிக்கை நீங்க வாங்கிக்கலனா நான் அழுதுடுவேன். ப்ளீஸ். ஓகே. என்னம்மா வாசிக்கிறீங்க மேடம்? இந்த அன்பு ரசிகனை இன்னொரு கோரிக்கை. அக்கா கையெழுத்து போட்ட ஸ்டில் தானே இந்த இருக்கு. இந்த கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு. அக்காவே பக்கத்துல இருக்கிறப்போ ஸ்டில் இருக்கு. மேடம், நீங்க வாழ்க்கையில ரொம்ப விரும்புற பொருளை இந்த பக்தனுக்கு காணிக்கையா கொடுக்கணும். அது எப்படி முடியும்? நான் ரொம்ப விரும்புறது என் தங்கச்சியை. விட்டு கைப்பட்டு பழுத்து போ இந்த சங்கீத வீணையதானே கேட்கிறேன். கொடுக்கப்படாதா? கூடாது. ஏன்னா அது எங்க பாட்டி செஞ்ச வீணை. அதுக்கப்புறம் எங்க அம்மா மீட்டினாங்க. இப்ப என் கையில இருக்கு. இந்த வீணையை நான் எத்தனை லட்சத்துக்கு மதிக்கிறேன். எனக்கு விரோதி உங்க பாட்டி ரூபத்திலேயா வரணும். இந்த போட்டோ வச்சிருக்க போட என்னம்மா வீணையை கடத்திட்டு வர இதுதான் சரியான சந்தர்ப்பம். கமலா வெளியே போயிருக்க. அவ திரும்பி வரத்துக்குள்ள நான் வீணை கடத்திட்டு வரேன். சிக்கந்தர் நீங்க இல்லாத சமயத்துல உங்களுக்கு உள்ள என்ன வேலை? மேடம், நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தா நீங்க காணோம். உங்க தங்கச்சி மட்டும் இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே தமாஷா பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன தமாஷா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். குட் நைட். தூக்கமா போடுற ஆள் இல்லாத நேரத்துல ஆம்பளையோட என்ன தமாஷு? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பொண்ணு தலை வாரிட்டு காப்பி குடிங்க, இல்ல காப்பி குடிச்சிட்டு தலை வாருங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க. எத்தடா இது? நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறேனா? காலையில என்னடா நான் உங்க தங்கச்சி வந்து அக்கா கொடுத்தாங்கன்னு காஃபி கொடுத்துட்டு போச்சு. இப்ப நீங்களே வந்திருக்கீங்க. ஆமா, காஃபி எப்படி இருக்கு? கேட்கணுமா? ஏவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதம். நீங்க போட்டதா? இல்ல, என் தங்கச்சி போட்டது. என்னடா இது? அந்த டொயிங்க்கு இப்படி கூட காஃபி போட தெரியுமா? வேணும்னா மத்தியான சாப்பாட்டே அவளை சமைக்க சொல்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னங்க மேடம், என்ன இருந்தாலும் உங்க தயாரிப்பு இல்லையா? தங்கச்சி தண்ணி துறையில பார்த்தா அக்காவை வீட்லயா பார்க்கணும்? நீங்க தப்பா பேசுறீங்க. நான் என்ன பத்தி சொல்லல, என் தங்கச்சியை பத்தி சொல்றேன். Do you know one thing? சிண்டிகேட் பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட்ல என் தங்கச்சி பேர்ல நான் 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். அப்படியா? அடையார் கமலபவனம் தெரியுமில்ல? 4 லட்சம் பெருமை. அது கூட அவ பேர்ல தான் இருக்கு. அப்படியா? எனக்குன்னு உள்ளதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீணையும் தம்புராவும் தான். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே என் தங்கச்சிக்காகத்தான். சட்டபூர்வமா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி. மேடம், பூப்பறிக்க போனவன் சேரு பூசிக்கிட்டு வந்த கதையா போச்சு. நேத்து நைட் நான் உங்க வீட்டுக்கு வந்ததை வச்சுதானே இப்படி தப்பா கணக்கு போடுறீங்க? நான் அதுக்காக வரல. உங்க கைப்பட்ட வேலைய கடத்தி போகத்தான் வந்தேன். அப்படியா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இது என் பலவீனம். மேடம், கீழே உங்க பாட்டு சத்தம் கேட்டது. நீங்க தான் பாடுறீங்கன்னு நினைச்சா ஓடி வந்தேன். ஆனா உங்க சிஸ்டர் ரெக்கார்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்தது. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் ரமேஷ். நீங்களும் என் தங்கச்சியும் லவ் அஃபேர்ல சிக்கிக்கிட்டீங்களோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். மறுபடியும் சொல்றேன், மன்னிச்சிருங்க. மேடம், நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சு கூடாது? இது நடக்கிற காரியம் இல்லை.
பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க. மேடம், கமலாஜி, உங்க சிண்டிகேட் பேங்க், அடையார் கமலா பவன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பாட்டு வீணை இருந்தா போதும். காலம் பூரா உங்க ரசிகன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கமலாஜி, நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? வர வர இந்த நினைப்பு அதிகமா போச்சு. என்னக்கா பூவை விட்டுட்டு இலைய பறிச்சுக்கிட்டு இருக்க? பாத்தியா, என் தலையில என்ன எழுதிருக்கும்? இது என்ன காலத்துக்கும்? இந்த புடவை நல்லா இருக்கு இல்லடி? ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா விலை? இது 1250 ரூபா ஆகுங்க. ஐயோ, அப்படின்னா வேண்டாம், வாங்க போலாம். என்னது? நீங்க ஆசைப்பட்ட அதே புடவை, இந்த ஏழை ரசிகனின் அன்பு காணிக்கை. இத பாருங்க, நான் இதை வேண்டாம்னு சொன்னது காரணமே வீணா செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அனாவசியமா இவ்வளவு பணத்தை கொடுத்து இதை எதுக்கா வாங்கிட்டு வந்தீங்க? அது என்னமோங்க, நீங்க ஆசைப்பட்டதை உடனே வாங்கி கொடுக்கணும்னு ஒரு அல்ப ஆசை. இந்தாங்க. நோ, இது சுத்த பைத்தியக்காரத்தனம். இத பாருங்க, இத நீங்க வாங்கிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? இதே புடவைய நான் கட்டிக்கிட்டு இதே தெருவுல லோலோ லோலோ அலைவேன். உங்க முன்னாடியே வருவேன். சத்தியமா சொல்றேன். வாங்கிக்கங்க. என்னது? வணக்கம். நமஸ்காரம். ஐயா, சௌக்கியமா? வணக்கம். நான் தான் கூட மறந்துட்டேன். அடிக்கடி டான்ஸ் ஆட முடியல, வெளியே நின்றுட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. கொடுங்க. தேங்க்ஸ். கமலாஜி, நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? அக்கா, என்னக்கா ஸ்ருதி பேதமா இருக்கு? கொஞ்ச நாளா என் கச்சேரியில ஏதோ ஒரு தேவதையின் காதோரத்துல பாடிக்கிட்டே இருக்கு. அது எங்க போய் முடியுமா தெரியல. குட் மார்னிங் மேடம். என்னங்க அது? அதை ஏன் கேக்குறீங்க மேடம்? காலையில இருந்து இந்த சைக்கிள் என் காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கு. காத்தடிச்சு பாக்குறேன், ஏறவே மாட்டேன். வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. சைக்கிளை தூக்கி டிக்கில போடுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஐயே, இந்த சைக்கிளை உங்க கார்ல ஏத்தி பாக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. வேற? உங்களை இந்த சைக்கிள்ல ஏத்தி பாக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்னது? ஆமா மேடம், நீங்க சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. அடாடா, என்னம்மா சைக்கிள் ஓட்டுறீங்க? எங்க உங்களுக்கு நல்ல கற்பனையா வராதா? எப்பவும் கோமாளித்தனமான சிந்தனையா? சரி சரி, வாங்க. காஃபி யாருக்கு? உனக்கு இல்லடி. பொய் சொல்றியேக்கா, நீ காஃபி குடிக்க மாட்ட. என்ன விட்டா உனக்கு இந்த வீட்டுல வேற தானையும் இல்ல. ஏண்டி, மாடியில ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துட்டியா? அவரா? ஆமாடி, அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு. காஃபி எப்படி நானே எடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சேன். இந்தா, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து. அக்கா, சிப்பொடி. குட் மார்னிங் கமலாஜி, வாடகை கொண்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட வாடகை பணம் கேட்கலையே. நீங்க கேட்கலீங்க, இருந்தாலும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லைங்களா? இனிமே உங்ககிட்ட வாடகை வாங்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள். கொண்டு வந்த பணத்தை இந்த பணத்துலதான் நான் தாலியே செய்ய போறேன். என்ன கொண்டு வந்திருக்க பாத்தீங்களா? ரொம்ப சாமர்த்தியமா கழிச்சு வந்துச்சு. கமலாவை இவ்வளவு சீக்கிரத்துல மயக்கியா? மயக்கிறதா? இனிமே கமலா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த அடிகளுக்கு தாத்தம்.
உனக்கட்டா சொல்லு. அதுக்கு அர்த்தம் அர்த்தம் ஆயிரம் இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு என்ன? வீடியோ கொண்டு வந்திருக்கேன். மீதி படத்தை எடுங்க. ஓகே, கூட வா. பாடும் பறவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னங்க இது? மீச மாறி போச்சு, கிராப்பு மாறி போச்சு, ஆளே அடையாளம் தெரியல. என்ன கோலம்? நம்ம கல்யாணம் அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்னமா? இந்த கிராப்பு மீசும் பிடிக்கலன்னு சொன்னேன்ல, அதான் மாட்டேன். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, பிடிக்குது. ஏதோ பிடிக்குதா? ஆல்ரைட். இதை பத்தியா பிளைட் டிக்கெட். நாளைக்கு நம்ம 2 பேரும் பெங்களூருக்கு ஹனிமூன் போறோம். சரி. கூடவே இருப்போம். அவளுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு தான் அவங்க நேரம் சரியா இருக்கும். என்ன எங்க கவனிச்சு என்ன பத்தி கவலைப்படாதேக்கா. நான் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்க மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. கமலாஜி, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்த இனிமையான சூழ்நிலையில நீங்க ஒரு பாட்டு பாடணுமே. பாட்டா? என்னங்குது? இப்ப போய் பாட சொல்றீங்களே? ப்ளீஸ். சரி, உங்களுக்காக பாடுறேன். உட்காருங்க. ஆமா, என்ன இது பாட்டு பாட சொன்னா இப்படி சப்தம் போட்டு உக்காந்துட்டேன். இப்படி உட்கார்ந்தாதாங்க எனக்கு பாட வரும். இப்படி உட்கார்ந்தாதான் பாட வருமா? என்ன பாட்டு? பாருங்க, கேளுங்க. ஐயோ, போத நிறுத்த. என்ன கைய மேல தூக்கிக்கிட்டு கொடுத்து வாங்குறியா? ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், கச்சேரி பண்றதுக்கா? இந்த இடத்துல நான் எப்படி நம்ம 2 பேரும் ஒரு லவ் டூயட் பாட்டு. ஐயோ, அந்த கன்றாவி எல்லாம் எனக்கு வராதுங்க. கன்றாவியா? சரி, ஒரு லைட் மியூசிக், அட்லீஸ்ட் ஒரு பாப் மியூசிக். நான் முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டவோ, எனக்கு இப்படிதாங்க பாட வரும். ஆல் ரைட், நான் ஒரு லைட் மியூசிக் பாடுறேன், கேக்குறியா? மகரி மகரி பமக தபம மகரி மகரி பமக தபம. மாலை மலர் பந்தலிட்ட நேரம், மங்கையிடம் சங்கொலிக்கும் ராகம், கோடி நகை பின்னலிட்ட தேகம், கோபுரத்தில் ஏற்றி வைத்த தீபம். கம பதனி சதனி பதம பகம நீத பமக தாபமகரி கக்கா. மாலை மலர் பந்தலிட்ட நேரம், மங்கையிடம் சங்கொலிக்கும் ராகம், கோடி நகை பின்னலிட்ட தேகம், கோபுரத்தில் ஏற்றி வைத்த தீபம். கூந்தலிலே இளம் பெண்கள் விளையாடி ஓட, கார்கமல கூந்தலிலே இளம் பெண்கள் விளையாடி ஓட, களிப்பாக்கு வெற்றிலையை போல வரும் செவ்வாயின் இசை பாடல் பாட. Mama, 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 papa, papa, நீரு சாணி தாதா. இவள் திருமகள் புகழ் தரும் அவள் துணை என் வாழ்வில் அவன் தந்த தெய்வீகம். மாலை மலர் பந்தலிட்ட மேகம், மங்கையிடம் சங்கொலிக்கும் ராகம்,
தாகம் கோடி நகை பின்னலிட்ட தேகம் கோபுரத்தில் ஏற்றி வைத்த தீபம் தம பதனி சதனி பதம பதம நீர பமகதாப மகரி தக ஞானமழை வீணையுடன் மகராணி கலைவாணி வந்தாள் ஞானமழை வீணையுடன் மகராணி கலைவாணி வந்தாள் நடமாடும் திருக்கோவில் தந்தாள் கலை நதியாக ரதியாக நின்றாள் நடமாடும் திருக்கோவில் தந்தாள் கலை நதியாக ரதியாக நின்றாள் நகை ஒரு வகை இசை அவள் கதை அவள் நான் மீட்டும் சிருங்கார கல்யாணி மாலை மலர் பந்தலிட்ட மேகம் மங்கையிடம் சங்கொலிக்கும் ராகம் கோடி நகை பின்னலிட்ட தேகம் கோபுரத்தில் ஏற்றி வைத்த தீபம் கம பதனி சதனி பதம பகம நீர பமகதாப மகரி கந்த எங்கடா அப்படி சும்மா பெங்களூருக்கு ஜோடியோட வந்திருக்கா போல இருக்கு. இல்ல ஆமா புது ஜோடி. யாருடா அது? வேண்டிய பொண்ணு. பொண்ணு இல்ல வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ போட. ஹோட்டல் பத்தியா? இந்த ஊர்லயே பெஸ்ட் ஹோட்டல். பிடிச்சிருக்க? ஹோட்டல் பிடிச்சிருக்கு. ரூம் பிடிச்சிருக்க? ரூமும் பிடிச்சிருக்கு. வேற என்ன பிடிக்கல? உங்க பேச்சு பிடிக்கல, உங்க நடவடிக்கை பிடிக்கல, உங்க பழக்கம் பிடிக்கல. படிக்கட்டுல என்ன சொன்னீங்க? அது நான் உங்களுக்கு வேண்டிய பொண்ணா? தாலி கட்டின மனைவிங்க. கமலா இருந்தாலும் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அதுக்காக ஒண்ணு இல்ல, நான் அவங்ககிட்ட தான் வேலை பாக்குறேன். அவ முதலாளி. முதலாளின்னா? அட்டென்ஷன் கமலாஜி, நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவிச்சுக்கிறீங்க. அந்த கோட்டு போட்ட காட்ட ஒரு பெரிய ரம்பம் பாலக்காட்டு டிம்பர் மர்ச்சன்ட். கமலாஜி எப்படா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏன்டா இன்விடேஷன் அனுப்பலன்னு ரொம்ப கோவிச்சுக்குவான். அதனாலதான் அப்படி ஜோவியலா சொன்னேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன ஜோவியல் வேண்டி இருக்கு? அங்கதான் ஜோவியல இருக்கு, சோசியல இருக்கு. அட்டன் கமலாஜி சிரிக்க மாட்டீங்களா? கமலாஜி சிரிக்க மாட்டீங்களா? கமலாஜி சிரிக்க மாட்டீங்களா? அப்புறம் இதுக்கும் கீழே போயிடுவேன். கமலாஜி அப்படி விட்டுலாமா? போங்க. ஐயோ போங்க. ரமேஷ் என்ன ரமேஷ் அப்படி பாக்குற? உன் ரூம்ல வந்து உட்காரணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் ரூம்ல ஒரே பிசினஸ் கும்பல். ரமேஷ், உனக்கு நம்ம பெங்களூர் ஆபீஸ் தெரியுமில்ல? எஸ் பாஸ். இப்ப நீ என்ன செய்யறேன்னா, இந்த 20,000 எடுத்துட்டு போய் அர்ஜென்ட்டா நம்ம கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு வந்துரு. போய சும்மா போயிட்டு வா ரமேஷ்.
பயப்படாத. வேண்டாங்க, வேணும்னு அந்த வேலையை விட்டுடுங்க. இது பிடிக்கல. ஆபரேட்டர், 25 உடனே போலீஸ் அனுப்புங்க. ஒரு அடி நகர்ந்த இங்க கொலையா போயிடும். நான் 1000 கொலைகளை செஞ்சவன். உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என் பார்வையே சுட்டரிக்கும். இந்த கோட்டை தாண்டி நடக்கிறது வேற. பாஸ், என்ன ரமேஷ் அதுக்குள்ள வந்துட்ட? பணத்தை ஆபீஸ்ல கட்டிட்டேன். பறந்தா பணம் விசாரிச்சு வரந்தோ, பணத்தை ஆபீஸ்ல கட்டிட்டேன். Some other time. என்னக்கா டாக்ஸில வர? எதுவும் கிடைக்கலன்னா நடந்தே வந்துடும். ஏங்கா அத்தா வரலையா? பாராதா, மாடியை காலி பண்ணி அவருக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி இனிமே அவர் கீழே வர மாட்டாரு. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது படு அயோக்கியத்தனம். ஏன் அனுமதி இல்லாம நீங்க எப்படி கமலாவை நெருங்கலாம்? ஏன் மாப்பிள்ள நெருங்க கூடாது? அவ என்ன உனக்கு தாலி கட்டின மனைவியா? வேண்டிய பொண்ணுதானே. Don't talk nonsense, boss. இந்த கூட்டத்துல ஒரு முட்டாள்தனமான சட்டம் இருக்கு. ஆசைப்பட்டவளை கூட கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு அடி முட்டாள்தனமான சட்டம். All right, நீங்க எப்படியாவது கெட்டு போங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கூட்டத்துல இருந்து தயவு பண்ணி எனக்கு விடுதலை கொடுத்துருங்க. அதுக்காக நான் என்ன தியாகம் பண்ணனாலும் செய்ய காத்திருக்கிறேன். ஆலை மாப்பிள்ள, நீ இந்த கூட்டத்துக்கே செல்லப்பிள்ள. உனக்கே பிடிக்கலைன்னா அப்புறம் விடுதலை கொடுத்துட வேண்டியதானே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கடைசியா நீ ஒரு பொருளை கடத்திட்டு வரணும். எப்படி? எங்க இருந்து? அது உன்னால மட்டும் முடியாது. கமலாவும் துணை சேர்ந்தா தான் முடிக்க முடியும். அவளை இதுல எடுக்காதீங்க. அமைதியா கேளு மாப்பிள்ள. விடுதலைங்கிறது என்ன விளையாட்டா? நான் சொல்றபடி நீ செஞ்சா உன்னை இந்த கூட்டத்திலிருந்து ரிலீஸ் பண்றோம். கவனமா இருக்கு. கமலாஜி, அற்புதமான சங்கீதம். ஏன் நிறுத்திட்டேன்? உங்களுக்கு மாடியை காலி பண்ணி கொடுத்தாச்சு. நீங்க மறுபடியும் அங்கேயே போலாம். அப்போ மறுபடியும் மாச வாடகை கொடுக்கணுங்கிறியா? மாடிக்கு மட்டும் நீங்க வாடகை கொடுத்தா போதும். மத்த வசதி எல்லாம் கீழே இருந்தே வரும். ஆல்ரைட், வாடகை வந்துடும். ஆனா மாடிக்கு என் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காரு. அது எப்படி? அது ஒண்ணும் வாடகை பொருள் இல்லை. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இது கோவில். இந்த கோவில்ல எரிய வந்த கற்பூரம். நான் கோயில் நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழையிலே. நீங்க நினைக்காம இருக்கலாம், நான் அப்படி நினைச்சுதான் நுழைச்சேன். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? ஒரே முடிவுதான். இந்த உறவுக்கு திரை போட்டு வைக்கிறது தவிர வேற வழி இல்லை. அப்பாவி கோமாளி என் பாட்டுக்கு அடிமை நினைச்சுதான் நான் உங்களுக்கு அடிமையானேன். ஆனா பரவாயில்ல, இன்னமும் நேரம் இருக்கு. நீங்க எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் மாற முடியுமான்னு பார்க்கலாம் இல்லையா? உன் முகத்தை பார்த்து என்னை பத்தி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு கமலா. நான் ஈடுபட்டிருக்க தொழில் கள்ளக்கடத்தல். கமலா, நான் ஆசைப்பட்ட அந்த கூட்டத்துல சேரணுமா? அவசரப்பட்டு சேர்ந்துட்டேன். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா எவனான ஒரு ஆலமரத்தடி ஜோசியே இப்படி ஒரு புதையல் கிடைக்கணும் கோடி காட்டி இருந்தா கூட போதும். சத்தியமா சொல்றேன், அந்த கூட்டத்துல நான் சேர்ந்திருக்கவே மாட்டேன். இப்ப மட்டும் இருங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியதானே. என்ன நம்புங்க, காலம் பூராவும் நான் பாடி பாடி உங்களை பரவசப்படுத்துவேனே. நானும் அந்த கூட்டத்தை விட்டு விலகணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். கமலா, பிளீஸ் எனக்காக இந்த விஷயத்துல ஒரு உதவி செய்யலாம். இதுல நான் என்னங்க செய்ய முடியும்? கமலா, நாகப்பட்டினத்துல ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்றேன். அதுல நீ பாடணும். சரி, பாடுறேன். எதுக்காகன்னு கேட்கலையே. கேட்கணுமா? இதோ பாரு கமலா, நீ பாடி முடிச்ச உடனே ஒரு சிலையை கொண்டு வந்து உனக்கு பரிசா கொடுப்பேன். எந்த ரூபத்துல? சொந்த ரூபத்துலதான். ஆனா ஒரு ரசிகங்கிற போர்வையில தான் நான் வருவேன். அந்த
அந்த போர்வதானே என்ன திக்கு முக்காட வச்சிருக்கு. இதுதான் கிடைச்சு. அந்த சிலையில என்னங்க இருக்கு? 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரம் அந்த சிலையில பதிக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலை எப்படியாவது கிடைச்சிட்டு வந்து கொடுத்துட்டானா சத்தியம் அந்த கூட்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடும். இதுல நான் எப்படிங்க ஈடுபட முடியும்? கமலா, சிலையை நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். மெட்ராஸுக்கு கொண்டே தான் உன்னுடைய பொறுப்பு. கமலா, நீ ரொம்ப பாப்புலரான பாடகி. உனக்கு வர பரிசு பொருள் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. பிளீஸ் கமலாஜி, கமலாஜி. தேங்க்யூ, தேங்க்யூ மச். வாழ்ந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ பெண்கள் கைப்பிடி நாயகன் கட்டளையில், கைப்பிடி நாயகன் கட்டளையில் நெருப்பினில் நீராடி நிழலுடன் போராடி, நெருப்பினில் நீராடி நிழலுடன் போராடி எப்படி வாழ்ந்தாரோ அன்று, எப்படி வாழ்ந்தாரோ. பாண்டவரை மணந்தும் துகிலிழந்தாள் அந்த பாஞ்சாலி கண்ணந்தனை மனம் நினைந்தாள். பாண்டவரை மணந்தும் துகிலிழந்தாள் அந்த பாஞ்சாலி கண்ணந்தனை மனம் நினைந்தாள். ஐவர் இருந்தும் எவர் துணைக்கு வந்தார், ஐவர் இருந்தும் எவர் துணைக்கு வந்தார். அந்த ஆண்டவன் தான் அவளை பிழைக்க வைத்தான். எப்படி வாழ்ந்தாரோ பெண்கள், எப்படி வாழ்ந்தாரோ. கலியுகத்தில் அவன்தான் வருவானோ ஒருத்தி கண்ணீர் வடிப்பதனை அறிவானோ. கலியுகத்தில் அவன்தான் வருவானோ ஒருத்தி கண்ணீர் வடிப்பதனை அறிவானோ. மலர்கரத்தால் அபயம் தருவானோ, மலர்கரத்தால் அபயம் தருவானோ. அவளின் மானம் குலம் இரண்டும் காப்பானோ, அவளின் மானம் குலம் இரண்டும் காப்பானோ. எப்படி வாழ்ந்தாரோ பெண்கள், எப்படி வாழ்ந்தாரோ.
வணக்கம். சபையோர்களே, பெரியோர்களே, நாகப்பட்டினம் கர்நாடக சங்கீத கலா ரசிகர்களின் சார்பாக இசைக்குயில் சங்கீத மேதை திருமதி கமலா அவர்களுக்கு இந்த சிலையை பரிசாக அளிக்கிறோம். நாங்க கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் உங்க வண்டியை செக் பண்ணோம். டிரைவர் டிக்க திறந்து காட்டு. அது என்னமா அது சிலை? நாகப்பட்டினம் கச்சேரியில எனக்கு பரிசா கொடுத்தாங்க. நீங்க இசைக்குயில் கமலா இல்ல? உங்க கண்ணன் கோவில் பறவை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போலாம். கமலா சிலையை கொண்டு சேர்த்திருப்பா. ரமேஷ், உன்னால முடியாத கூட உண்டா? தேங்க்யூ வெரி மச் பாஸ். இப்ப நான் வீட்டுக்கு போய் அந்த சிலையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா நீங்க சொன்னபடி இந்த கூட்டத்தில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும். கேட்டியா சிகந்தர்? கூடவே பழகி ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே வாழ்ந்த ரமேஷ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறானா? அதுக்கு பேர் விடுதலையா? பாஸ், இந்த விஷயத்துல ரொம்ப பொல்லாதவன். நீங்க பேச்சு மாறுறீங்க. மை டியர் செல்ல பிள்ளை, இந்த கூட்டத்தோட விதிமுறையெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். ஒரு திருடன் இன்னொரு திருடனை நம்புவானே தவிர யோகியனை நம்ப மாட்டான். பாஸ், இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்துல நீ முக்கியமான ஆள். திடீர்னு பிரிஞ்சு போறேன்னு சொன்னா எங்க ரகசியம் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போயிடுமா மாப்பிள்ள? எப்படி? No, I am man of pride. பாஸ், சத்தியமா சொல்றேன், இந்த கூட்டத்தை நான் என்னைக்குமே காட்டி கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு நம்பிக்கை வரணுமேப்பா. I see. All right. என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் சாகு கூட்டத்தில இருந்து தொலைக்க என் கமலாவுக்கு தெரியவே கூடாது. அது எப்படி முடியும் மாப்பிள்ள? நீ திருடன்னா உன் பொண்டாட்டி ஒரு திருடியாச்சே. அவ எனக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சிருக்கா. யாருக்காக செஞ்சா என்ன? நம்ம ரகசியம் தெரிஞ்சுதானே செஞ்சிருக்கா. அதுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த கூட்டத்தோட பொது சொத்தா இருக்கணுங்கிறதா விதி. கமலா பொது சொத்தா? எஸ். என்னடா சொன்ன? அனாவசியமான ஆர்ப்பாட்டமா தான் தேவையில்லை மாப்பிள்ள. யாரும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுங்கிறதா அந்த கூட்டத்தோட விதி. அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் வந்துட்டா அவளை அந்த கூட்டத்துக்கே சொந்தமாக்கும். இப்ப நீ விதியை மீறி இருக்க, அவளை சொந்தமாக்கு. அது என்னால முடியாது. கற்பூர சாமிக்கு மட்டும்தான் எட்டும், பிசாசுக்கு எரியாது. வேற வழி இல்ல ரமேஷ். Now she is a public property. என் நிலைமை தெரியாம பேசுறீங்க பாஸ். I love her. அவளை நான் நேசிக்கிறேன், உண்மையாவே நேசிக்கிறேன். All right. இப்ப நான் ஒண்ணு செய்றேன். Yes, I will do one thing. அவளை கொலை செய்கிறேன், சாகடிக்கிறேன். இப்ப நீ தப்பவே முடியாது மேன். அவன் உயிரோடு இருந்தா தானே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. உன் ரகசியம் வெளியே போயிடும். அவனை சாகடிச்சுட்டா ஏயா மாமனார இப்ப என்ன சொல்ற? துப்பாக்கில இருக்கிற குண்டு போட்டு அந்த பொன்னார் மேனி புண்ணாக்கணுமா? ஒரு நல்ல பொம்பளைய சாகடிக்க இந்த துப்பாக்கி வேணுமா? உங்களுக்கெல்லாம் மீச ஒரு லட்சணம். மாப்பிள்ள, தூங்கும் போது தூக்கல போட்டு தொங்க விட்டுடேன். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க பாஸ். சாவு உங்களுக்கு ஒரு தாலாட்டு. ஆனா அந்த சங்கு கழுத்துல துயர சங்கீதம் அலறவே கூடாது பாஸ். அவ போறதே தெரியாம போகணும், அவ சாகிறதே தெரியாம சாகணும். அதுக்கு ஒரு வழி இருக்கா பாஸ்? எஸ். இந்தா புதிய விஷயம், ஒரு டோஸ் கொடுத்தா போதும். கமலாஜி, இசைக்குயிலே, உன் கச்சேரியின் கடைசியராக முகாரியிட முடியுதேன்னு தான் வருத்தப்படுறேன். நீ பத்தினியா இருக்கணும்னா நீ செத்தே தீரும். Yes, I see you, கமலாஜி. Yes, I see you, கமலாஜி. கமலா, கமலா. என்ன ஆச்சரியமா இருக்கு? எப்போ உங்களுக்கு சந்தோஷம் வந்துட்டா கமலாவுக்கு பின்னால ஒரு ஜீ போடுவீங்களே? ஆமா, போடுவேன். சந்தோஷம் வந்தா தானே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நீங்க எனக்கு டபுள் ஜி போடணும் தெரியுமா? சிலையை கொண்டு வந்துட்டேனே. என்ன ஒரு ஆமா, சிலையை கொண்டாந்துட்டேன். எப்ப விடுதலை? இப்பவே
இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்பா, இப்பதான் என் மனசுல பாலை பார்த்தீங்க. இந்தாங்க, எனக்குன்னு காய்ச்சின பால், சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கமலா, பால் ரொம்ப சூடா இருக்கு. குடுங்க, ஆத்திட்டு வரேன். எனக்காக ஒரு கிளாஸ் கொண்டு வர முடியுமா? கொண்டு வரேன். தேங்க்யூ தேங்க்யூ. I am terribly sorry, Kamala. Terribly sorry. என்னங்க முகமெல்லாம் வேர்த்திருக்கு? நத்திங். பால் சூடா இருக்குல்ல, ஆவி. That's all. கமலாஜி, நீங்க கிளாஸ் கொண்டு வர போனப்போ நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க கையால பால் சாப்பிடுற அளவுக்கு நான் என்னத்தை சாதிச்சிட்டேன்? ஐ மீன், சிரமப்பட்டு சிலையை கொண்டு வந்தது நீங்க, பால் சாப்பிடுறது நானா? நோ நோ. அதனாலதான் சொல்றேன், இந்த பாலை நீங்க தான் சாப்பிடணும். ரியலி? சத்தியமா சொல்றேன், தெய்வ சாட்சியா சொல்றேன். நல்லா இருக்கு. தெய்வத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு சாட்சி கூப்பிட்டா எப்படி? ஜிஜி, அது நானா திருப்பல, அதுவா திரும்பிக்கிச்சு. சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவுதானே? சிரிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பாலை சாப்பிடுறது? பால் என்னமோ வெள்ளையா தான் இருந்துச்சு. ஆனா நான் குடிக்கும் போது உங்க முகம்தான் கருப்பாயிடுச்சு. அது ஏங்க? இன்னைக்கு உங்க மேல எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு பிரியம். நீங்க பால் எடுத்து கொடுத்ததும் நம்ம முதல் இரவு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. பாட்டு பாடட்டுமா? கமலா, ஆல்ரைட், நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. எதுக்குங்க? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏங்க, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? என்ன சொல்ற? உங்க விருப்பப்படியே விஷம் கலந்த பாலை ஒரு துளி கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டேன். கமலா, நீங்க பால்ல விஷம் கலந்தத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். தெரிஞ்சுமா குடிச்சேன்? தெரிஞ்சுதான் குடிச்சேன். சாவு வரட்டுமேன்னு தான் சந்திச்சேன். கமலா, ஏன் இப்படி செஞ்ச? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? நான் எதுக்காக சொல்லணும்? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் கேட்டு பாருங்க, புருஷன் என்ன கொடுப்பான்னு. மஞ்சள் கொடுப்பான், மங்களம் கொடுப்பான், பொட்டு வைப்பான், பூச்சி விட்டுவான், முடிஞ்ச வரைக்கும் சுகத்தை கொடுப்பான், வாழ வைப்பான். அவ்வளவுதானே? ஆனா யாராவது பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல தாவை கொடுத்திருப்பாங்களா? எனக்கு அது கிடைச்சிருக்கு. தாலி கட்டி வாழ வச்ச புருஷனே எனக்கு ஒரு நல்ல தாவையும் தேடி கொடுக்கும் போது அதை நழுவ விடலாமா? அதனாலதான் விஷம்னு தெரிஞ்சும் நான் குடிச்சேன். கமலாடி பிராண காலத்துல பிறந்திருக்க வேண்டியவன் தப்பி பிறந்ததுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். என்ன மன்னிச்சு கமலா, என்ன மன்னிச்சிரு கமலா. மன்னிக்க மாட்டியா கமலாஜி? நில்லுங்க. சொல்லிக்காமலே போயிட்டா எப்படி? நான் போயிட்டு வரேங்க. உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை. 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்கதான் எனக்கு புருஷன். மஞ்சள் குங்குமத்தோட போற என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கமலா, சாவுக்கு ஆசீர்வாதம் கேட்கிற ஒரு பொண்டாட்டிய நான் இப்ப பார்க்க. விஷம் குடிச்சது நீ, நான் செத்துக்கிட்டு இருக்கிறது நான்.
உனக்காத்தான் இந்த உடம்புல உயிர் ஒட்டி என்னக்கா சொல்ற? ஒண்ணுமில்ல, மயக்கம். இந்த சிலை அந்த சிலையை கொடு. கொடுக்க மாட்டேன். இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு எங்க அக்கா என்கிட்ட சொல்லல. சொல்லல? அக்கா, நீ எங்க போனாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போவையே, கடைசியில மட்டும் மறந்துட்டியே அக்கா, மறந்துட்டியே. தைரியமாயிருமா, தைரியமாயிரு. சார், சார் பட்டம் போடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்பான்னு கூப்பிடு. அப்பா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, எனக்கு சில சந்தேகம். ரவிதான் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டானே, முதலிரவு அன்னைக்கு அவன்கிட்ட கூட சொல்லாம போன ரகசியம் என்ன? காரணம் இல்லாம நான் ஓடியாரலிங்க. என் கழுத்துல தாலி கட்டின உடனேயே எங்க அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கேன்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டினாரு. ராதா, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல எங்க அண்ணன் பிளைட்டை மிஸ் பண்ணதுனால அவர் வராம போனதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் போட்டோவுக்கு முன்னாடியாவது நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதான் எங்க அண்ணன். பாரு என்ன வெக்கப்பட்டு இருக்க. இதான் எங்க அண்ணன். இவர் அவங்க அண்ணன்? ஆமா, ஏன்? ஒண்ணுமில்ல, என்னமோ என் தலை சுத்துது. ராதா, ராதா, வெரி குட். நீ முதலிரவுக்கு போகாம ஓடினது நியாயம்தான். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல நடந்த 2 கொலை. அதுவா? ஏம்மா பயப்படுற? நாங்கெல்லாம் இல்ல. இல்ல ஃபாதர், நான் போயிடுறேன். அவ என்ன கொலை செய்யாம விட மாட்டான். என்னம்மா? யாருப்பா நீ? நீ யாரா இருந்தாலும் சரி, அவளை தொட அனுமதிக்க மாட்டேன். மாதா, இப்ப சொல்லுங்க, நான் குற்றவாளியா கொலைகாரியா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட உன் கழுத்துல தாலி கட்டினானே உன் புருஷன், அவனையே கேட்போம். ரவி, வீராசாமி, இன்ஸ்பெக்டர், இதுவரைக்கும் இவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப சொல்லுங்க, இவ குற்றவாளியா? என் கண்ணு, இவ எப்படிங்க குற்றவாளியா இருக்க முடியும்? ஏங்க, நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ சொன்ன, ஆனா அந்த ரவி பயலுக்கு தான் சொன்ன இல்லாம போச்சு. இப்ப என்னடா சொல்ற? நான் ஒண்ணு தப்பா நினைக்கல. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம மறைச்சிட்டாளேங்கிற வருத்தம் தான். அவ பரிசுத்தமானவன்னு தெரிஞ்சுதான் இவ கழுத்துல தாலியே கட்டினேன். நாங்களும் அவளை புரிஞ்சுக்கிட்டு தான் அடைக்கலம் கொடுத்தோம். அக்கா, இது உங்க குழந்தையா? எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாலும் அப்படின்னா நாங்களும் முயற்சி பண்ணி ஒரு குழந்தைய தட்டு எடுத்துட்டா. தட்டு குழந்தை எதுக்குங்க வீணா வெட்டி பேச்சு? தம்பி, நீ இன்னொரு தரம் என் மக கழுத்துல தாலியை கட்டு, நாங்க அதை கண்ணால பாக்கணும். நோ, அது நடக்காத காரியம். இத்தனை குற்றங்களை செய்த இவ அக்கா புருஷன் ரமேஷ் சட்டப்படி சரண்டர் ஆற வரைக்கும் இவளை கைது செய்து காவல்ல வச்சே ஆகணும். அது என் டியூட்டி. நோ நோ இன்ஸ்பெக்டர், அதுக்கு அவசியமே இல்லை. என்ன எல்லாரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? ரமேஷ் ஐயாதான் கிட்டார் மீட்டிக்கிட்டு, பொம்பளைங்களை சீண்டி விட்டுக்கிட்டு, காப் சீவி, கிருதா வளர்த்து, பெல் போட்டு, பில் இல்லாம வந்த ரமேஷ் அடியேண்டா. ஆனா கமலாங்கிற ஒரு நெருப்பு இந்த அசிங்கத்தை சுட்டு சாம்பராக்கிடுச்சு. நெருப்புக்கே நெருப்பு வைக்க சொன்ன அந்த கொலகார கூட்டத்தை ஒரு நிமிஷம் டைம் தர முடியுமா? எஸ் இன்ஸ்பெக்டர், இந்த போட்டோ பாத்தீங்களா? she is my wife but she is no more. இப்போ அவ சிரிக்கணும், நான் தூக்கு மேடை ஏறணும். அட்டென்ஷன் கமலாஜி, இப்போ நீங்க சிரிக்கணும், நான் ஜெயிலுக்கு போகணும்.
என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? போட்டோல இருக்கிற என் ஒய்ஃப் எப்படி சிரிப்பான்னு தானே யோசனை பண்றீங்க. நான் பண்ற கோமாளித்தனத்தை பார்த்தா அவன் நிச்சயமா சிரிப்பா. இப்ப பாத்தீங்களா, கமலாஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கமலாஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. Attention, கமலாஜி! Attention. All right, time ஆச்சு. போலாமா? Constable, wait, Inspector, just a minute. தம்பி, என்ன மாதிரி வாழ்க்கை உனக்கு அமையக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாவுக்கு ஆசீர்வாதம் கேட்ட ஒரு சரித்திர நாயகன் தங்கச்சிய உனக்கு மனைவியாக்குறேன். ராதா, உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தாமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்றேன். அத்தா, அக்கா கொடுத்த அந்த சிலை இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. என்ன மாதிரி உயிருள்ள ஒரு கோவில் சிலையே நான் இறந்துட்டேன். ஆஃப்டர் இந்த சிலை எனக்கு எதுக்குமா? இன்ஸ்பெக்டர், 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரம் இந்த சிலைக்குள்ள இருக்கு, எடுத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர், ஐ ஃபீல் ஹங்கிரி. எனக்கு ரொம்ப பசிக்குது. லாக்கப்ல சாப்பாடு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? குட் பை. குட் பை ஆல். குட் பை.